விந்துன்ற ஒரு பொருளை ஒரு தாய்கிட்ட கொடுத்த அந்த தாய் சுரோனிதத்தோடு சேர்த்து 10 மாதம் சுமந்து உலகத்தில் ஒரு உருவமாக காட்டுறவ தாய். அந்த உருவமாக அவள் 10 மாதம் சுமந்து காட்டும் போது அவளுடைய மரணமே சம்பவிக்குது அந்த ஒரு பிறப்பில், ஒரு நாளில். ஆனால் அவ்வளோ துன்பத்தை 10 மாதம் துன்பம், அந்த குழந்தை பிறக்கும் போது அவள் படுற துன்பம் அத்தனையும் அந்த குழந்தை பிறந்த 5 நிமிஷம் பார்த்தாலும் அவ்வளவு மறந்து போயிடும். ஆத்மானக்கம். ஆத்மானக்கப்பா எல்லா இந்த குறள், திருக்குறள், சரி, புராணம், மகாபாரதம் எல்லாமே 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 2200 வருஷத்துக்கு முன்னாடி தான் எழுதியிருக்காங்க. சரி. அதுக்கப்புறம் யாருமே ஞானிகள் வரலையா, எழுத முடியலையா, என்ன விஷயம், வரவே இல்லையா, எழுதவே முடியாதா இனிமேல்? அதுதான் இப்போ நினச்சிக்கினே வந்தேன் நான். அதையே நீ கேட்டுட்ட. மகாபாரதம் எழுதி 5400 வருஷம் ஆகுதுன்றாங்க. பைபிள் எழுதி 2020 வருஷம் ஆகுதுன்றாங்க. சரி. குரான் எழுதி 1700 வருஷம் ஆகுதுன்றாங்க. இது அந்த காலகட்டங்கள் ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னே எல்லாருமே பெரிய மகான்கள் வாழ்ந்த காலம். சரி. தனக்குன்னு வாழ்ந்தவங்கள. இப்போ இயேசுநாதர் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக அந்த மதம் இருக்குது, பாதி இருக்குது. ஆமாம். ஆனால் பாதி சும்மா ஒரு 10 சீடர் இருந்தாவே ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிரம் இப்போ இருக்கிற குரு. ஆமாம் ஆமாம். ஆனால் உலகத்தில் பாதி இருந்து கூட இயேசுநாதர் மேலே ஒரு துண்டும் கீழே ஒரு துண்டும் தான் கட்டியிருந்தார். இன்றைக்கி கிறிஸ்தவங்களை இயேசுநாதருக்கு ஒப்பிட முடியாது. ஏன்னா இயேசுநாதர் ஒரு பெரிய மகான். சரி. அவர் கிரியா யோகம் செய்தார். அவர் உலகத்துக்கு மக்களுக்கு நல்வழிப்படுத்தணும், போதனை பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்த ஞானி அவர். சரி. அதனால் அந்த போதனைகள் செய்யும்போது அது உலகத்துக்காகவே செய்தார், அவருக்காக செய்யலது. இல்லை ஒரு பெரிய சிக்கல் என்ன ஆகி போச்சுன்னா, கொஞ்சம் சித்தாடலை கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டார் அவர். அதனால் அவருக்கு அந்த கடைசி காலம் ரொம்ப கொடூரமான காலமாக போச்சு. அந்த யூத மன்னன் அவருக்கு 12 சீடர்கள். சரி. அந்த 12 சீடர்களில் 11 சீடர்களில் அவருக்கு ஆதரவாக இருந்தாங்க. சரி. யூதாஸ் என்ற ஒரு சீடன் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு இயேசுநாதரை காட்டி கொடுத்துட்டான். காட்டி கொடுக்கும்போது அந்த யூத அரசன் அவரை பிடிச்சி எடுத்துன்னு போய் சிலுவையில் அறைஞ்சான். சிலுவையில் அறையும் போது அவர் ஒரு வார்த்தை, கடைசி வார்த்தை சொல்கிறாரு. என்ன வார்த்தை? நான் பல கிளாஸ்களில் பேசியிருப்பேன். நான் எந்த மகானுக்கும் சக்தி இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. பல சக்திகள் இருந்தாலும் அவங்க வெளிப்படுத்தக்கூடாது. அது எந்த நேரம் எப்போ உபயோகப்படுத்தணுமோ அப்போ மட்டும்தான் அதை செயல்படுத்தணும். எல்லா நேரத்திலையும் செயல்படுத்தணும். நான் பெரிய மகான், என்னை பாருங்க, நான் இது பண்ண முடியும் அது பண்ண முடியும்லாம் செய்யக்கூடாது. செய்தால் அந்த சித்தாடனுடைய விளைவு கடைசியில் அவருக்கே துன்பத்தை கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அந்த சித்தாடனுடைய விளைவு அந்த யூத அரசன் அவரை சிலுவையில் அறையும் போது அந்த துன்பத்தை அவர் தாங்க முடியாமல் அவர் சொல்கிறார், இறைவா ஏன் என்னை கைவிட்டீர்? நான் இந்த உலகத்தை நம்பலை, உன்னை மட்டுமே நம்பி இருந்தவன் நான். ஆனால் எனக்கு இப்படி ஒரு துன்பங்கள் நேரலாமா? அப்போ நீ என்னை கையை விட்டுட்டியா நான் நம்பினதுக்கு அப்படின்னு கடைசி வாக்கியமே இறைவா ஏன் என்னை கைவிட்டீர்னு. அப்போது அவ்வளோ துன்பப்பட்டார். ஆனால் அவர் துன்பப்பட்டாலும் இந்த உலகம் சுபிட்சமாக வாழணும் அப்படின்றதுக்காக அந்த பைபிளை சொல்லி எழுத வச்சார். அதில் பிறந்தது தான் பைபிள். பைபிளினுடைய கோட்பாடு என்ன அப்படின்னா, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் அன்போடு இருக்கணும், இல்லாதவனுக்கு கொடுத்து பழகணும். இதுதான் பைபிளினுடைய கோட்பாடு. ஆமாம். அன்பே முக்கியம். அதே மாதிரி பகவத்கீதை 5400 வருஷத்துக்கு முன்னே எழுதிய பகவத்கீதையினுடைய நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, உன்னுடைய உழைப்பை மட்டும் நீ நம்பணும், உலகத்துக்கு நன்மையை செய்யணும். இதுதான் அதனுடைய பகவத்கீதையினுடைய போதனை. கடவுளை நீ முழுமையாக நம்பணும்,
கடவுள் உன்னை எப்பவுமே கைவிட மாட்டான். அதான் பகவத்கீதையினுடைய போதனையே. குரானுடைய போதனை இல்லாதவனுக்கு கொடுத்து பழகு, எல்லோருக்கிட்டும் அன்பாக இரு, அது குரானுடைய போதனை. இது எல்லாமே பெரிய பெரிய மகான்கள் எழுதுனது. அவங்க எதுக்காக அது எழுதப்பட்டது அப்படின்னா, இது அந்நிய உலகம் இவ்வளோ மோசமாக இல்லை, ஆனால் இவ்வளோ மோசமாக ஆக போதுன்ற அந்த மகான்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி சரி. அதனால் இது ஒரு அமைப்பாக இருந்ததுன்னா பல பேருக்கு தீமை இல்லாத தடுத்து அதை நன்மைகளை செய்ய முடியும் அப்படின்றதுக்காகலாம் இந்த மத போதனைகளே வந்தது. சரி. அதனால் ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட மகான்கள் தோன்றுவது இல்லை. ஏன்னா அன்றைக்கி வந்து இயேசுநாதர் படித்தவர் கிடையாது, அன்றைக்கி வந்து நபிகள் நாயகம் படித்தவர் கிடையாது, அன்றைக்கி வந்து திருக்குறள் எழுதின வள்ளுவர் படித்தவர் கிடையாது, அன்றைக்கி வந்து கிருஷ்ண பரமாத்மா படித்தவர் கிடையாது, பகவத்கீதைன்னு. சரி. இவங்கெல்லாம் இறைவனை நேரடியாக அறிஞ்சி இறைவன் மூலியமாக இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல முடியும் அதை கேட்டு எழுதுனாங்க. அதனால் அந்த பகவத்கீதையோ இல்லை பைபிளோ இல்லை குரானோ இது எல்லாமே உலகத்தில் நிலைச்சி நின்று போச்சு. சரி சரி. ஆனால் இன்றைக்கி வர ஆளுங்க எப்படின்னா, ஒரு கூட்டம் கூட்டினா போதும், நான் ஒரு பெரிய மகான், ஒரு கூட்டம் கூட்டினா போதும் அடுத்தவனை குறை சொல்லி அழிச்சிடலாம். சரி. மகான்ன்ற வேடம் தரித்து எப்போ அடுத்தவனை குறை சொல்லி பேசுகிறானோ அவன் மகானுக்கு தகுதியற்றவன். அது மாதிரியான கலியுக காலமாக இருக்குது. ஏன்னா தன்னை முன்னிறுத்தணும், தான் தெரியணும், தன்னுடைய செயல் மட்டும்தான் இருக்கணும் உலகத்தில் அப்படின்னு நினைக்கும் போது அது நிரந்தரமான ஒரு நிலையை உருவாக்க முடியல அவங்களால. அதனால் இனிமேல் வரும் காலங்களில் அப்படி வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அது புத்தர் செய்தார், இவர் செய்தார், நம்ம ஜெயின மத துறவி செய்தார். இவங்கெல்லாம் செய்ததுகள் வந்து கடவுளை அறிஞ்ச மகான்கள், அதனால் அது எழுத முடிஞ்சது. இப்போ இருக்கிற மகான்லாம் புக்கு அறிஞ்ச மகான்கள், அதனால் எழுத முடியல. இவ்வளோதான் வித்தியாசம். சரி. அடுத்தது திருக்குறள்ல வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் சொல்லியிருக்காரு. சரி. இப்போ வையத்தில் வாழ்வாங்க வாழ்ந்தவர் இவர் இப்போ வானுரையும் தெய்வத்தில் வச்சிருக்காருன்றதை இப்போ நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்? எதுக்காவது ஒரு தெரிஞ்சுக்கணும்ல இவர். ஆமாம், அது கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கலன்னா நம்ம மனுஷன்றதுல பிரயோஜனம் இல்லை இல்லையா? ஆமாம் ஆமாம், அப்படி தான் அது. இப்போ இந்த போலி வாக்கம், உனக்கு முன்னோருங்க எத்தனை பேர் இருந்தாங்க? நிறைய பேர் இருந்திருக்காங்க. நிறைய பேர் இருந்தாங்க, இப்போவும் நிறைய பேர் இருக்கிறாங்க. யாராவது தெரியுமா? ஒரு 100 வருஷம் போனா தெரியாது. தெரியாது. அப்போ ஏன்? தெரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க எந்த செயலுமே செய்யலை, ஆடு மாடு மாதிரி தான் வாழ்ந்துட்டு செத்து போயிட்டாங்க. ஆனால் நீ என்ன பண்ணின்னு இருக்கிற, இந்த உன்னை தேடி எவ்வளோ ஜனங்கள் இங்கே வருதோ அவ்வளோ பேருக்கு நீ உபதேசம் கொடுக்குற இல்லையா? நீ ஒரு உபதேச குரு இல்லையா? அப்போ நீ உபதேசங்கள் கொடுக்குற. இப்போ இந்த ஊரில் இருக்கிறவனுக்கு பக்கத்து தெருவில் இருக்கிறவனுக்கு தெரியாது. ஆனால் நீ வெளிநாடுகளில் உன் பேர் தெரியுது, வெளிநாடுகளில் உன் மனைவி பேர் தெரியுது. இது எப்படி? நீ என்ன பண்ண இந்த பூமியில்? உனக்கும் வேலை இருக்குது, உனக்கும் பொண்டாட்டி புள்ள குட்டிக்குது, நீயும் வீடு வாசலோடு இருந்திருக்கலாம். ஆனால் அதை தாண்டி ஒரு செயலுக்கு வந்துக்கிற. இது வையம், இது உலகம். இந்த உலகத்தில் உன்னுடைய குடும்பத்தை தாண்டியும் ஒரு செயல் செய்கிற. அந்த செயல் வானுரையில் வைக்கப்படும், அது தேவர்கள் கூட சேர்க்கப்படக்கூடிய செயலை நீ இங்கே செய்துன்னுக்கிற. ஏன்? இங்கே நீ உபதேசம் கொடுக்கறது தெய்வத்துள் வைக்கிற உபதேசத்தை தான் கொடுத்துன்னுக்கிற. அதனால உன்னுடைய பேர் இந்த உலகத்தில் நிலைச்சி நிற்கும். இப்படிப்பட்ட செயல் செய்தா ஆடு மாடு மாதிரி ஊடு வாசல்னு அதுக்குள்ளே வாழ்ந்தாக்கா நீ அட்ரஸ் இல்லாத போயிடுவேன்னு சொல்லி வச்சுக்கிறார் வள்ளுவர். சரி. யாகத்துல பல பொருட்களை போடுறோம், அது வந்து எரிஞ்சு நம்ம எதிரே எரியுது. ஆனா அது வந்து நம்ம தேவர்களுக்கோ இறைவனுக்கோ போய் சேருது அப்படிங்கிறோம். அது எப்படி நம்ப முடியும்? ஆமா, அவங்க அங்கிருந்து நீ கொளுத்தி நிற்கிறியான்னு போய் கொளுத்துறியான்னு அவன் பார்த்து நிற்கிறான். இறைவன் வேற வேலையே கிடையாது இறைவனுக்கு. மனுஷன் பண்ற முட்டாள்தானம் அது. ஏகத்தால நீ போட்ட பொருள் எரியுது, நீ போட்ட பாவம் எரியுது, நீ மனசில் நினச்சிக்கிற. உன் கையை ஒன்று வெட்டி போட, இறைவன் பார்ப்பான். அங்கேருந்து போடுவியா? போட மாட்டிய? ஏன்? பாவம் போடுவியா? பண்ணிச்சு
பாவம் நகையை பஞ்சு, பாவம் பணமாக பஞ்சு, உடல் பஞ்சு போடணும், பாவம் அழியும். போடுன்னு சொன்னால் பாப்பானை போட்டுருவாங்க அதில். அதனால அவன் அத்தை போடுன்ற துணியை போடு, நகையை போடு, பணத்தை போடுன்ட்டான். கடவுள் வந்தாங்க நீ கொளுத்துறேன்னு பார்த்துக்கிறான். எத்தனை பேர் கடவுள் இருக்கணும், அப்போ எத்தனை இடத்துல கொளுத்தின்னுக்கிறான். உலகம் ஃபுல்லாக கொளுத்தின்னுக்கிறான். எத்தனை கடவுள் ஓணும், மனுஷனை விட கடவுள் ஜாஸ்தி ஓணும். அப்போ இதை தான் முட்டாள்தானம்ன்றது, இதுதான் மூட நம்பிக்கைன்றது. நம்பிக்கைன்றது உண்மை மேலே வைக்கணும், பொய் மேலே வைக்கக்கூடாது. சொல்லு. இப்போ பக்தி அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறோம். எனக்கு பக்தி எப்போ வரும்னா, நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணலைன்னா எனக்கு இதை வந்து பாஸ் பண்ணி கொடுத்துரு இறைவா அப்படின்னு சொல்கிறோம். யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா எனக்கு எப்படியாவது உடம்பு சரியாக்கிடு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பக்திங்கிறது எப்போ தேவைப்படுது? ஒரு மனுஷனுக்கு சுயநலமாக இருக்கும்போது, ஒரு இயலாமை வெளிப்படும் போது தான் பக்தி வருது. அப்போ பக்திங்கிறது ஒரு குளோரிஃபைடு டிசபிலிட்டியாக எடுத்துக்கலாமா? பக்தியே கிடையாது, அதுக்கு பேர் சுயநலம். பக்தின்றது எப்போ எதையும் எதிர்பார்க்காத இறை வழிபாடு தான் பக்தி. ஆனால் நீ எக்ஸாம் எழுதும்போது பக்தி இறைவா எனக்கு நல்லா இருந்தால் அவர் வந்தால் அவனுக்கு எழுதுவார் பரீட்சை. அவருக்கு வேறு வேலை இல்லையா? அவர் எவ்வளோ படிச்சுக்கிறாரு? நீ எம்ஏ படிச்சுக்கிற, அவர் எவ்வளோ படித்தார்? உனக்கு எக்ஸாம் வந்து அவர் எழுதுறதுக்கு. இதுதான் மூட நம்பிக்கைன்றது. ஒரு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். கடவுள்கிட்ட போய் சொன்னால் அவர் டாக்டர் ஊசியாக போட்டு அவர் வந்து, இதுதான் அறியாமைன்றது. பக்தி இதில் பண்ணுறது இல்லை, இது சுயநலம். பக்தி இல்லை இதுக்கு பேர். பக்தின்றது பற்றற்று பண்ணுறது தான் பக்தி. எதையும் கேட்காம கடவுளை வழிபடுறது தான் பக்தி. காண்டதுக்கு நீ காரியத்தை வச்சுன்னு கடவுளை கூப்பிடுறது பக்தி கிடையாது. அது பேர் சுயநலம். அப்போ மனிதர்கள் பண்ணுற எல்லாமே சுயநலமா? எல்லா மனிதரும் சுயநலம் பண்ணுறது இல்லை. ஒரு சில பேர் அறிவாளித்தனமாக இறைவனை வழிபடுறான், பெருவாரி பேர் இது மாதிரி வழிபடுறான். இப்போ ஒரு மனிதன், நான் ஒரு சின்ன ஒரு வார்த்தை 7 லட்சம் ரூபாய் வச்சுக்கின்னு இந்த ஆசிரமம் கட்டணும், கட்ட முடியுமா? ஒரு தூணு கூட கட்ட முடியாது. ஆனால் ஒரு சின்ன வார்த்தை சொன்னேன். என்ன நான் யாரையுமே பார்த்தது கிடையாது, எனக்கு உதவி பண்ண யாரையுமே நான் பார்க்கல. என்ன வீடியோவில் பார்த்துருக்குறாங்க, லட்சக்கணக்கில் அமிச்சாங்க. அதே நேரத்தில் என்னுடைய சீடர்கள் சில பேர் வசதியானவங்களும் இருக்கிறாங்க, எவனும் 10 பைசாவும் கூட கொடுத்தவன் இல்லை. காரணம் என்ன? என்னை அறியாதவன் கொடுத்தான். நான் யார், என்ன பண்ற, என்ன சொல்லித்தர எல்லாம் அறிஞ்சவன் 10 பைசா கூட கொடுக்கல. ஆனால் இந்த அறியாதவனால உலகம் அழிஞ்சுக்கினுக்குது. என்னை அறியாத உதவி பண்ணாங்க பாரு, அவங்களால உலகம் செழிக்குது. இது 2 விதமாக மனிதர்கள் இருக்கிறாங்க. எல்லா மனிதரும் ஒரே மாதிரி கிடையாது. அப்போது அந்த வெளிநாட்டில் இருந்து என்னை அறியாதவங்க, என்கிட்ட பேசாதவங்க, நான் பார்க்காதவங்கள இவ்வளோ பெரிய உதவி பண்ணவங்களுக்கு எவ்வளோ பெரிய நன்றி சொன்னாலும் தீராது. ஆனால் என்னை அறிஞ்சவன், என் கூடவே இருக்கிறவன், என்னை பார்த்தவன், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கினவன், நான் என்ன சொல்லித்தரேன்னு தெரிஞ்சவன் 10 பைசா கூட கொடுக்காத எவ்வளோ பேர் இருக்கிறான் இங்கே. இப்படியும் இருப்பான், அப்படியும் இருப்பான். அதனால் இந்த உலகம் நான் இருக்க மாட்டேன். நான் நாளைக்கு கூட செத்து போடலாம், இல்லை 4 வருஷம் பொறுத்து கூட செத்து போடலாம். ஆனால் இந்த உலகத்தில் அவங்க செய்த உதவிகள் பல ஆயிரம் பேர், பல ஆயிரம் வருஷம் இருக்கும். ஏன்? மனிதன் மறைவான், ஆனால் அவனுடைய உழைப்பு உலகத்தில் வச்சுட்டு போகணும். அவன் தான் மனுஷன். வீட்டுக்குள்ளவே சேர்த்து வச்சுட்டு போகிற மனுஷன் கிடையாது. ராத்திரி ஒருத்தன் செத்து போயிட்டான். நம்ம ஆசிரமத்தில் சமையல் செய்கிறவங்க அவர்களுடைய மூத்தார், அவர் 3 தடவை இங்கே வந்துக்கிறாரு. என்கிட்ட மாதம் 7000 ரூபாய் வட்டி வாங்குறாரு. இந்த கோயில் கட்டுறதுக்கு 7 லட்சம் ரூபாய் வாங்கினேன் அவர்கிட்ட. அதனால் என்கிட்ட மாதம் வட்டி வாங்குறாரு. ஆனால் அவர் 3 வாட்டி இங்கே வந்துக்கிறார். 10 பைசா கூட இந்த கோயிலுக்கோ ஆசிரமத்துக்கோ உதவி பண்ணதே கிடையாது. ராத்திரி போயிட்டார் அவர். இப்போ அவர் பணம் அவர் கூட போகுமா? அவர் கோமணம் அவர் கூட போகுமா? இல்லை அவர் உடல் அவர் கூட போகுமா? அதனால தான் படித்து சொல்லிக்கிற தர்மத்துக்கு ஈக்குவல் வேறு எதுவும் இல்லைடா உலகத்தில். கடவுள் கூட அர்த்தப்படி தான்டா. அதனால தான் மகாபாரதத்தில் கண்ணன் கூட கர்ணனுக்கு அர்த்தப்படி தான் சொல்லியிருந்தேன். அதனால தர்மத்தை பண்ணுங்க, பண்ணாதவன் கர்மத்தை அனுபவிச்சு சாக வேண்டியதுதான். அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா மனம் வேணும். எல்லாத்துக்கும் இந்த உலக விஷயத்தில் நன்மை செய்வோம், தீமை செய்வோம், எல்லாத்துக்கும் காரணமான பொருள் மனம்.
ஆன்மாவுக்கு சம்பந்தமே இல்லை, உலக வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லை. இந்த மனமாகப்பட்டதை மாற்றணும், நல்ல வழியில் பயன்படுத்தணும். அவன் தான் 6 அறிவு படித்த மனுஷன். ஒரு உருவம் இருந்துட்டு அது 6 அறிவுன்னு சொல்றது முட்டாள்தானோ. அது போன மாதம் உங்களோட பதிவை நான் ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தேன். சரி. அப்போ நான் இந்த அளவுக்கு நான் ஆங்கரிங் பண்ண மாட்டேன். சரி. அப்போ தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு உங்களை பார்க்கணுன்னு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். நான் வந்து மனசில் நினச்சதுனால இப்போ இது நடந்துச்சா, இல்லை நான் திறமையாக பேச ஆரம்பிச்சதுனால இது நடந்திருக்கு? உன் மனசில் நினச்சதால் தான். உனக்கு 1000 திறமை இருந்தாலும் இங்கே வரமாட்டேன். உன் மனசு ஏற்றுக்கலன்னா உன் மனசு இங்கே போகலாம், இவரை பார்க்கலான்னும் போது தான் நீ வருவ. இங்கேருந்து நீ எவ்வளோ திறமை இருந்தாலும் உன் வீட்டில் தான் வச்சுப்ப. மனசு தான் எல்லாத்துக்கும் பேச. அடிப்படையே வாழ்க்கைக்கு மனசுமா. மனசு இருக்கிறதால தான் மற்ற ஜீவன்லேருந்து இவனும் ஒரு ஜீவனா இல்லாமல் மனுஷன் சொல்லிங்கிறோம். அப்போ அந்த மனசுக்கு அடிப்படை என்னன்னா, எங்கே நல்ல விஷயங்கள் அங்கே போகலாம், எங்கே இதை தெரிஞ்சுக்கலாம், இதை தெரிஞ்சுக்க வேண்டியதுக்கு அங்கே போகலான்னு மனம் சொன்னப்போ தான் நீ இப்போ வர. 1000 திறமைகள் இருந்தாலும் நீ வரமாட்டேன் எங்கேயுமே. உன் மனம் விரும்ப நான் மட்டும்தான் வருவேன். ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோ. ஒரு பெண் இருக்கிறான், ஒரு ஆண் இருக்கிறான். அந்த ஆண் அந்த பெண்ணை விரும்புகிறான். அந்த பெண் அவனை விரும்பாத அந்த ஆணால் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் ஏற்றுக்கினால் மட்டும்தான் இவன் எதை நினைக்கிறானோ அதை செய்ய முடியும். அந்த ஆற்றல் பெண்ணுக்கிட்ட இருக்குது. இதுக்கு எது அடிப்படை? மனசு. இந்த மனம் எதை ஏற்றுக்குதோ அதுக்கு விட்டு கொடுக்கும். இந்த மனம் எதை ஏற்றுக்குதோ அதை போய் பார்க்கும். இந்த மனம் எதை ஏற்றுக்குதோ அதை பேசும். இந்த மனம் ஏற்றுக்காம எந்த செயலை நீ எவ்வளோ தர்மசாலியாக இருந்தாலும் வரமாட்டேன். சட்டசபையிலேருந்து எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டருக்கு பிஏ வந்தாங்க காலையில் இல்லையா, உபதேசம் வாங்கினாங்க. அவங்களுக்கு மத்தியானம் மீட்டிங்கா, சீஃப் மினிஸ்டர் மீட்டிங்கா. அதனால் சாமி கொஞ்சம் சீக்கிரம் போனோன்னாங்க. அதனால் இண்டிவிஜுவலாக கூட்டு போய் உபதேசம் கொடுத்து அமிச்சேன். போயிட்டாங்க அவங்க. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி டீன் வந்தார். அவர் எவ்வளோ பெரிய பதவி, எவ்வளோ படிப்பு, அமெரிக்காவில் டாக்டர் பட்டம் அவருக்கு. எவ்வளோ பணிவாக இருக்கிறாரு. அவ்வளோ திறமை இருந்து இப்படி வந்தார். திறமையை கூட்டின்னு வந்தது, மனம் கூட்டின்னு வந்தது. அதனால் அவரை கூட்டும் போய் உபதேசம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அவர் மீட்டிங் மத்தியானம். அதனால் எல்லாத்துக்கும் அடிப்படை மனசு. ஒருத்தனுக்கு கொடுக்கறது மனசு, ஒருத்தங்கிட்ட இருந்து பிடுங்கிறது மனசு. ஒருத்தனுக்கு நல்லா வாழ வைக்கிறது மனசு, ஒருத்தனை கெடுக்கிறதும் மனசு. ஒரு இடத்துக்கு போக சொல்கிறதும் மனசு, அங்கே போகாதன்னு தடுக்கிறதும் மனசு. எல்லாம் மன சம்பந்தப்பட்டதான் மனுஷ வாழ்வு. சொல்லுமா சாமி. ஒழுக்கம், மனிதர்கள் வந்து யார் பேசுறத கேட்டாலும் ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. சிறந்த மனிதர்கள் ஒழுக்கத்தில் சிறந்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஒழுக்கம்னா என்ன? ஒழுக்கம், கற்பு, இது எல்லாமே பெண்களுக்கு சொந்தமானது மாதிரி சித்தரிக்கப்படுது. ஒழுக்கம்னா என்ன? அது எல்லாருமே தானே கடைப்பிடிக்கணும். எல்லாரும் கடைப்பிடிக்கணும். ஆனால் எல்லாராலையும் கடைப்பிடிக்க முடியாது. அதுக்கு தான் சொன்னேன், மனசு வேணும். கடவுள் வழிபாடுக்கு போனோன்னா வீட்டில் எல்லா வேலையும் செய்துன்னுக்கிற, கோயிலுக்கு போக உனக்கு நேரம் இல்லை. ஒரு சிலர் என்ன பண்ணுறான், எல்லா வேலையும் இருக்குது, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் ஏன் செய்வேன் அப்படின்றான். இது ரெண்டுக்கும் எது காரணமாகுது? உன் மனசு ஏற்றுக்கல, எனக்கு இவ்வளோ வேலைக்கு நான் எங்கே போய் சாமி கும்பிட்றதுன்றேன். அவன் என்ன சொல்கிறான், சாமி கும்பிட்ட பிறகு தான் இந்த வேலையை செய்வேன்றான். ரெண்டும் மனுஷன்தான், மனசு தான் ரெண்டுக்கும். அது மாதிரி ஒழுக்கம்ன்றது தன்னை பார்த்து வாழ்ந்தால் ஒழுக்கம் வரும். உலகத்தை பார்த்து வாழும்போது ஒழுக்கம் கெடும். நீ எப்படி விரும்புறியோ அப்படி நடந்துக்கும். தன்னை பார்த்து வாழ்ந்தால் ஒழுக்கம் வரும். தன்னை பார்த்து வாழும்போது உனக்கு ஆசைகள் குறையும். ஆசைகள் குறையும் போது ஒழுக்கம் தானாவே வந்துடும். உலகத்தை பார்க்கும்போது ஆசைகள் வளரும். வளரும் போது உன் ஒழுக்கம் கெடும். உனக்கு எது விருப்பமோ அதை செய். ஏன்னா இது ஒரு மனிதன் சொல்லி கொடுத்து நீ ஒழுக்கமா இருன்னா இருக்க மாட்டான். யோ உனக்கு என்ன தெரியும் என்னை பத்தி என்னுவான். நீ கெட்டுப்போன்னு ஒரு மனுஷன் சொன்னானா, யோ நீ கெட்டுப்போ என்னையா கெடுக்க சொல்றேன்னுவான். எதை சொல்லவும் யாருக்கும் உரிமை கிடையாது. தனித்து சொல்லிங்களாம். ஒரு மனுஷனை கூப்பிட்டு சொல்ல முடியாது, காது மடி அடிப்பான். அதனால நான் தனித்து சொல்லிங்கிறேன், எடுத்துக்கோ நான் போனிட்டு. அதனால ஒரு மனிதன் ஆகப்பட்டவன் தன்னை பார்த்து தன் குடும்பத்தை பார்த்து வாழும்போது ஒழுக்கத்தில் வாழலாம். ஆனால் தன்னையும் மறந்து தன் குடும்பத்தையும் மறந்து உலகத்தை பார்க்கும்போது அவன் ஒழுக்கத்தை விட்டு தாண்டிடுவோம். இதுதாம்மா ஒழுக்கம். ஒழுக்கம்ன்றது என்ன? அடுத்தவனுக்கு துன்பம் கொடுக்காத வாழ்ந்தீங்கன்னா ஒழுக்கம். கடவுள்கிட்ட இளமையில இருந்தே அதில் ஊறணும் நீ. அப்போதான் கடவுள் ஒரு பார்வை உன்னை பார்ப்பான்.
நீ ஊரெல்லாம் சுத்திட்டு ஊர்லாம் சம்பாதிச்சுட்டு ஊர்லாம் ஏமாத்தி போட்ட. கடவுள் கட்சி காலத்தில் என்னால் எதுவும் பண்ண முடியாத கடவுள்கிட்ட போனா கடவுளுக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. அது எப்படி ஐயா? இப்போ குடும்பம் இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குடும்பம் இருக்கு, பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்து எல்லாம் இருக்கட்டும், அவங்களுக்கு கடமைகள் இருக்கு, கடமை அதையே செய்ய முடிச்சுட்டு அப்புறம் இங்க வருவோம். உதவ மாட்டேன், நீ ஊசாக மாட்டேன், அதை விட்டு வரணுமா? ஒண்ணு கடவுள் ஒண்ணு எல்லாத்தையும் இழக்கணியா நீ? அப்படி எப்படி இழக்க முடியாதுன்னு இழக்க முடியாது. கடவுள் உன்னை கூப்பிடவே இல்லை. யாரை கூப்பிட்டாங்க? கடவுள். நீ கூப்பிட்டா எல்லாரும் வராங்க, நீ வந்தீங்கன்னா உபயோகமாவாத உட்காந்துக்கணும். செத்த பாம்பு மாதிரி தான் இருப்பேன். ஆசை உனக்கு ஊட்டையே விடாதியா? உன்னை ஊடே விட, பொண்டாட்டி விட மாட்டா, புள்ள விட மாட்டா, பாசம் விட. எங்க முடிப்ப? சாவர வரைக்கும் முடிக்க முடியாது. எப்போ நீ 4 புள்ளைய பெத்துட்டியோ உன் மனம் அந்த பிள்ளைங்க மேல தான் இருக்குமே தவிர கடவுள் மேல இருக்காது. சும்மா ஏமாத்தினோன்னா இருக்கலாம். எல்லாம் முடிச்சுட்டு என்னால எதுக்கும் உதவாத போது வரேன்றிய, அது என்ன நியாயம்? நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், கடவுள் ஓணும்னா விந்து ஓணும், விந்து இல்லைன்னா கடவுள் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீ எல்லாத்தையும் முடிச்சு போட்டு காலி சட்டி தூக்கி நீங்க வந்தீங்கன்னா என்ன இருக்கும்? இல்ல சட்டியில இருந்தா தானே அகப்பிக்கு வரும். கடவுள்கிட்ட இருக்கே வாங்கிக்கலாம்னு வரும். கடவுளுக்கு உங்ககிட்ட இருந்தா தான் கடவுளை எடுப்பார் உன்னை. இதே அப்படி. ஆமா, கடவுள் என்றவர் அப்படிதான். நீ நல்லா இருக்கும்போது, வாலிபமா இருக்கும்போது எல்லாத்தையும் அடக்க தெரிஞ்சால் கடவுள் உண்டு. எல்லாத்தையும் இழக்க தெரிஞ்சிட்ட பிறகு கடவுள் வரமாட்டார். உனக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது மூடத்தானோன்னு சொல்லுவேன் நான். கடவுள் ஒரு கையில, குடும்பம் ஒரு கையில, அப்படிதான் வரோம். ஆமா, கடவுள் சரி. கடவுளே நீ பிடிக்கலையா? ஒரு 2 கையிலும் குடும்பத்தையே பிடிச்சிக்கணும். ஐயோ ஐயோ நீ திஞ்சிட்ட. கொஞ்ச நாள் பிடிச்சிட்டு இருந்தா, கொஞ்ச நாள் இல்ல, கடைசி வரைக்கும் பிடிச்சிட்ட. இப்போ உன் கையே இல்லை உனக்கு. இப்போ கடவுள் வேணும்னு வந்த, அதனால கடவுள் கிடைக்காது, ஒருபோதும் கிடைக்காது. ஏமாத்தினோன்னா இருக்கலாம். கடவுள் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. உனக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப எல்லாருமே பட்டினத்தார் மாதிரி ஆயிட முடியும். ஆவாதானே? கோடிக்கணக்கான பணத்தை பட்டினத்தாரு மகானுப்பா, மகானு மனுஷனாவனாயிரேன். மனுஷனாவே இல்லையே நீ. மனுஷனா இருக்க அடிமையா இல்ல. இல்ல இல்ல முடிச்சுட்டு நீ வந்தீங்கன்னா உபயோக மாட்டேன். இப்போ ஒரு 18 வயசு பையன் ஓட்டப்பந்தயம் ஓடுறான். ஆமா, அவன் ஒரு இலக்குக்கு ஓடுறான். நீ 60 வயசு, எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டுங்க, நான் கூட அவங்க கூட ஓட முடியுமா? முடியாது. அப்போ உன்னால முடியாது. இனிமேல் கடவுள்கிட்ட ஓட தெரியணும். ஓட தெரியாத உபயோகம் இல்லாத போயிடுவான். இதுதான் கடவுள் வழிபாடு. கடவுள் வழிபாடுன்றது இளமையிலேருந்து உதயமாகணும். கடைசி காலத்தில் உபயோகமான மண்ணுக்கு தான் உதவுமே தவிர கடவுளுக்கு உதவாது. ஆசை 3 விஷயம்தான் கடவுளை விட்டு கடவுளை அடையிறதுக்கு வழி. இந்த 3 எவன் ஒருத்தன் முக்கியமாக பிடிக்கிறானோ அவனுக்கும் கடவுளுக்கும் தொடர்பே கிடையாது. இது ஊர்ஜிதமாக எழுதி வச்சுக்கோ. ஆசை, பாசம், காமம். இந்த காமம் கூட குறிப்பிட்ட வயசு போனவொன்னு போயிடும். பாசம் சுடுகாட்டுக்கு போகும்போது கூட போவாது. அது இருக்கிற வரைக்கும் கடவுளுக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது. கடவுள் மறுப்பாளர்கள்லாம் இருந்தாங்கல்ல ஐயா, இருக்கட்டும். அவங்கெல்லாம் கடைசி காலத்தில் நல்லபடியாக நிறைய விஷயங்களை செய்துட்டு போனாங்க இந்த உலகத்துக்காக. அவங்க பேர் இன்னைய வரைக்கும் இருக்கு. அவங்க அப்படின்னா கடவுள் இத்தனையும் கடவுள் மறுப்பாளர். அவங்க உலகம் இருக்கிற வரைக்கும் அவங்க பேர் நிலைக்கிற அளவுக்கு சிலதை செய்து எப்படி முடிஞ்சுது அவங்களால? அதனால தான் தாய்மான் சாமி சொல்கிறாரு, எந்து உந்துன்னு வழக்காடுத அது எதுடானா அதுவே கடவுள் தாண்டா அப்படின்னு. கடவுள் மறுப்பாளன்னு சொன்னானே, சொன்னதே கடவுள் தான். இவன் இல்லை, இவன் தான் படுத்துங்க போயிட்ட உடனே கடவுள் போன உடனே என்ன ஆனான்? படுக்கை ஆயிட்டான். அப்போ பேசுனது செய்தது எல்லாமே கடவுள் தான், நீ இல்லை. அவன் கடவுள் மறுப்பாளனா இருக்கட்டும், இல்ல கடவுள் ஆதரவாளனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் எந்த செயலும் இறைவன் இருக்கிற வரைக்கும் தான் நீ உன்னால் செய்ய முடியும். இறைவன் உன்னை விட்டு விலகுனா நீ எந்த செயலும் செய்ய மாட்ட, மண்ணுக்கு தான் போவ. மறுப்பாளன் உலகத்துக்கு சொல்லுவேன் நீ. ஆமா, உண்மைக்கு சொல்ல முடியுமா? கடவுள் மறுப்பாளன் அம்மாவை போய் கும்பிடுற, தலைவரை போய் கும்பிடுற. கடவுள் மறுப்பாளன் செத்தவனே இல்லையே, நீ ஏன் போய் கும்பிட்டுங்கிற? கும்பிட்டே ஆகணும்டா நீ, உன் தலையெழுத்து அதான். செத்ததும் கடவுள், கும்பிடுறதும் கடவுள், பிறந்ததும் கடவுள், சாகிறதும் கடவுள். எல்லாமே கடவுள் வாழற வரைக்கும் தான் மனிதன் நடமாட்டம். கடவுள் அவனை விட்டு போனால் அவன் இருக்க மாட்டான். சொல்லு, கடவுள் மறுப்பாளன்றவன் மறுபிறவி கிடையாதியா? கடவுள் கிடையாதியானா? செத்தவனை போய் எங்க கும்பிட்டுக்கணும்? அவங்க அம்மா எங்க கும்பிட்டுக்கணும்? அவங்க அப்பனை எங்க கும்பிட்டுக்கணும்? அவன் தான் போயிட்டானே. இது உலகத்தை ஏமாத்துற விஷயம். எல்லாரும் கையெழுத்து கடவுளை கும்பிட்டே ஆகணும். உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரினமும் மனிதனமும் அது மனுஷனை ஏமாத்தின்னுக்கலாம்.
கடவுளை ஏமாற்ற முடியாது. சரி. கடவுளை ஏமாத்தினா நீ அவன் போனான்னா நீ இருக்க மாட்ட உலகத்தில். கடவுள் உனக்குள்ள வாழற வரைக்கும் தான் இந்த உலகத்தில் உன் நடமாட்டம், உன் பேச்சு, உன் ஆற்றல், உன் செயல் எல்லாம். சரி. கடவுள் உன்னை விட்டு போனான்னா நீ இல்லை இல்லையா? அதனால ஒவ்வொரு கடவுள் கடவுளே இல்லைன்னு கடவுள் தான் சொல்லுது. கடவுள் இருக்குதுன்னும் கடவுள் தான் சொல்லுது. கோயிலை எங்கேயாவது சாமி கட்டிக்கிச்சா? இல்லை, நம்ம தான் கட்டுறோம். நம்ம இல்லை, கடவுள் தான் கட்டுது. கடவுள் தான் கும்பிட்டுங்குது. மனிதனுக்குள்ள தான் கடவுளுக்கு சொல்லிது. ஆமாம். எல்லா செயலுக்கும் காரணம் மனிதன் தான். மனிதனுக்குள்ள இருக்கிற இறைவன் தான். அதனால இறைவன் ஒருத்தன் இல்லைன்னா உயிரினன்னு ஒன்று இருக்காது. இப்போ நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் உள்ள இருக்கிற இறைவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்போ சில செயல்கள் துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் காரணம் வேணே நீ செய்த பாவம். ஆமா, அதுதானே நல்வினை தீவினை, இந்த மூச்சு தானே. ஐயா, கடவுள் உலகத்தை இயக்குறான், நம்மளையும் கடவுள் தான் இயக்குறான். அப்ப நல்வினை தீவனையும் கடவுள் தானே இயக்குறார். இதுதான் சொன்னேன். கடவுள்ன்றது வேற, ஆண்டவன்றது வேறன்னு சொன்னேன். ஆண்டவன்றவன் உனக்குள்ள இருக்கிறவன். சரி. கடவுள் என்றும் உலகத்தை இயக்குறவன். சரி. உனக்கு உன் ஆண்டவனுக்கு எவ்வளோ சக்திக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீ ஏற்கிறோம். நீ இந்த பிறப்பை எதால் ஏற்றனா விதி பயனால தான் இந்த பிறப்பை வந்தது. விதி பயனில்னா இந்த பிறப்பே கிடையாது. ஒருத்தர் நொண்டியா பிறக்கிறான். சரி. அவன் ஏன் கடவுளுக்கு என்ன பகையா? அவன் ஏன் நொண்டியா பிறக்கணும்? ஒருத்தன் குருடனா பிறக்கிறான், கடவுளுக்கு நான் பகையா? இல்லை. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கடகாத்தமாக்குறான், அவன் நான் கடவுளுக்கு உறவா? சரி. எப்படி நடந்தது இது? ஒருத்தன் பணக்காரனாகிறான், ஒருத்தன் எவ்வளவோ அறிவு இருந்து முயற்சி பண்றான், வளரவே முடியல. ஏன்? ஏற்றத்தாழ்வு. ஏன் கடவுளை பண்ணா? இதெல்லாம் சிந்திச்சாதான் கடவுளை பற்றி தெரியும். எல்லா உலக செயல் எல்லாத்துக்கும் உன் நல்வினை தீவினை, உன் விதியினுடைய முடிவு தான் வாழ்க்கை. ஒரு மனிதனுக்கு கடவுள் யாருன்னா விதி தான். உலகத்தை ஆள்றது கடவுள். சரி. உன்ன ஆள்றது ஆண்டவன். இந்த ஆண்டவன் தான் விதியா இருக்கிறான் உனக்குள்ளவே. நீ செய்த நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்தில் உன்னை உலக விடுறான், வாழ விடுறான். அந்த தீமையை நீ அழிச்சிட்டீன்னா, நல்லவனா போயிட்டேன்னா அடுத்த பிறப்பு சுத்தமாக பிறக்கிற. இந்த தீமையில் இன்னும் தீமை செய்துன்னா அடுத்த பிறப்பில் இன்னும் பாவமாக போயிடுற. சரி சரி. இதுக்கு முடிவு நீயே எழுதுகிற. இறைவன் இங்கே எழுதுறதில்லை. இறைவன் எழுதுனா இந்துக்களுக்கு மட்டும் எழுதுவானா? உலகத்தில் இருக்கிற மனிதனுக்கெல்லாம் எழுத மாட்டானா? வெள்ளக்காரனுக்கு எழுத மாட்டானா? முஸ்லீமுக்கு எழுத மாட்டானா? எல்லாருக்கும் தான் எழுதணும். அப்போ அவனுக்கு ஏன் இல்லை இதை மாதிரி பேசல? எல்லா மனிதருக்குள்ளவும் கடவுள் இல்லை, எல்லா மனிதருக்குள்ளவும் ஆண்டவன் இருக்கிறான். ஆண்டவன்றவன் வேற, கடவுள்ன்றவன் வேற. அதை தான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். ஆண்டவன்றவன் யாரு, கடவுள்ன்றவன் யாரு அப்படின்னா, கடவுள்ன்றவன் பேரரசன். சரி. ஆண்டவன்றவன் சிற்றரசன் மாதிரி. ஆமாம். அப்போ இந்த உடலுக்கு இந்த உடலுன்ற ஊரை ஆள்றவன் ஆண்டவன். இந்த உடலுக்கு என்ன தேவையோ அவன் தான் கொடுத்துன்னுக்குறான், கிடைக்கலன்னா விட்டுடுறான். இவன் என்ன பண்ணுறான்? பேரரசங்கிட்ட போய் கெஞ்சுறான் கடவுள்கிட்ட. எப்படி? மனித வடிவில். அப்போ கடவுள் பார்க்குறான், இவனுக்கு கொடுக்கவே கொடுங்க, ரொம்ப திமிர் பிடிச்சவன், விட்டுடுறான் கை, நீ பிச்சை தின்னுக்கிற. இதுதான் நடந்துக்கிட்டு உலகத்தில். இதெல்லாம் அறியாமல் கடவுளை பற்றி அறிய முடியாது. இவ்வளோ மூல பதியடியோ மூவிரண்டு வீடதிலே, மூல பதியடியோ மூவிரண்டு வீடதிலே, கோல பதியடியோ குதர்க்கம் தெருநடுவே, சால பதிதனிலே தனலாய் வளர்ந்த கம்பம், மேலை பதிதனிலே என் கண்ணம்மா விளையாட்டை பாரேனேன்றார். இப்போ அகஸ்தியர் சொன்னார்ல, அதே தான் இதுவும் வித்தியாசமா இவருடைய பாணியில் இவர் சொல்றாரு. மூலப்பதின்னா ரெண்டு பதி இருக்குது ஒரு மனுஷனுக்கு. ஒரு பதி இது, ஒரு பதி மூலாதாரம். இது மூலப்பதி. மூலப்பதியில் என்ன ஆகுதுன்னா, நெருப்பு மாதிரி எரிஞ்சின்னு தான் விந்து. அந்த விந்து ஆகப்பட்டது நெருப்பு மாதிரி எரியலன்னு சொன்னால் மனிதன் மரணத்துக்கு போயிடுவோம். இப்போ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா 3 நாடி பிடிச்சி பார்ப்பார் கையில். இப்போ பெருவாரி கரெக்டாக நாடி பார்க்குற டாக்டர் இல்லை. போன உடனே உன்னையே கேட்டு அவரே மாத்திரை எழுதுறாரு. முன்ன இந்த 3 நாடி வைத்தியனாக இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் பார்ப்பாங்க. அந்த 3 நாடி என்ன நாடி?
இல்ல கை நாடி பார்ப்பாங்க, கண்ணெல்லாம் நாடி பார்ப்பாங்க. இல்ல அது இல்ல, இதாம்மா கை நாடி என்ன நாடி? வாதம், பித்தம், சிலோஸ்தமம். வாதம்னா காற்று, பித்தம்னா நெருப்பு, சிலோஸ்தமன்னா நீர். இது மூணும் ஒரு லெவலில் இருக்குதா? ஒரு லெவலில் இருந்தால் இவனுக்கு ஒரு நோய் இல்லை. இதில் பித்தம் வாதம் கம்மியாகி போய் சிலோஸ்தமம் ஜாஸ்தி ஆகி போயிருந்தா இவனுக்கு கோல்ட் ஆகி போச்சு. பிரச்சனை வாழ்நாளே பிரச்சனை சாமி. வாழ்க்கையே ஒரு பிரச்சனை. பொண்டாட்டிக்கிட்ட பிரச்சனை, கடங்காரங்கிட்ட பிரச்சனை, வேலை மேலே பிரச்சனை, பிள்ளைங்க கிட்ட பிரச்சனை, பொண்ணுக்கிட்ட பிரச்சனை, மருமகிட்ட பிரச்சனை. வாழ்க்கையே பிரச்சனையில தானே வாழ்ந்துன்னுக்குறோம். ஆனால் வெளியே வரும்போது அப்படியே மேய்சலாம் முறிக்கணும், என்ன மாதிரி எந்த கிளியராகிறான் அப்படின்னு வெளியே வரோம் சும்மா ஒப்புக்கு. உள்ளே பார்த்தா ஃபுல்லாக அமாவாசை போன தேன்கூடு மாதிரி இருக்கிறோம். அதனால தான் வெளியே வர பயப்படுறோம். அதான் கண்ணாடி. அப்போது அந்த மாதிரி இவர் சொல்கிறார், அந்த மூலன்றது அவ்வளோ நெருப்பான். மூல 10 அடியோ 32 வீடதில்லை. 32 வீடு, மூலாதாரம், சுதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி. ஆச்சு எத்தனை ஆச்சு? 6. 3 2 எத்தனை ஆச்சு? 6. அதான் சொல்கிறார், 6 வீடு இருக்குதுறாங்க அந்த முதுகு எலும்பில் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் சொல்கிறாரு, மூல 10 அடியோ 32 வீடதிலே, கோல 10 அடியோ குதர்க்கம் திருநடு. குதர்க்கம் திருநடுவேன்னா அந்த 6 இது தருன்னா 6வது வீடு வந்து குறுக்கும் நெடுக்கும் கது வழிடாதுதான். அதனால் சொல்கிறான், குதர்க்கம் திருநடுவே. சால பதிதனிலே தனலாய் வளர்ந்த கம்பம், மேலை பதிதனிலே என் கண்ணம்மா விளையாட்டை பார்க்க. கடவுளை எங்கடா பார்க்கணுன்னா இங்கே பார்க்கணும். கண்ணால் கடவுளை எவனாலையும் பார்க்க முடியாது. பார்த்தா கண்ணு போகும். ஏமாத்தின்னு ஒன்றா இருக்கலாம். ஆனால் பாண்டியனுக்கு அந்த நோவு வரும்போது இவர் அப்புறம் வந்து அவங்ககிட்ட அந்த பாண்டியன்கிட்ட இருக்கிற சிவனையே சொல்லி நீ அதை கரெக்ட் பண்ணி எல்லாத்தையுங்கிற மாதிரி ஆர்டர் கொடுத்துருந்தாரு சாமி. அவங்க இப்போ மனிதன் ஒரு வத்தி பூச்சி வச்சோம்னா ஒரு விரல் நோட்டிய நயலுக்கு ஒரு பக்கம் விழுது. 5 அடி மனுஷன் நடந்தால் நயல் இல்லாத நடக்கலை இல்லை. 5.25 அடி வள்ளலார் நடந்தார்னா நயல் கிடையாது. ஏன் விழல? நெருப்பா மாறிட்டார் அவரு. அப்பரு திருநாவுக்கரசரும் அப்படிதான், ஞான சம்பந்தரும் அப்படித்தான். வெறும் அவர் சொல்றாரு, இந்த விபூதியினுடைய சக்தி வேற எதுக்குமே இல்லைடான்றது. அதனால 10 பாடலே இருந்தார் விபூதி பதிகொண்டிட்டு. அவங்களுக்கு தன்னை மீறிய ஒரு சக்தி அவங்க கையில் இருந்தது. ஆனால் அவங்களுக்கு இருந்தது நமக்கு இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, அது ஏமாத்துற வேலையாயிடும் இல்லையா? அப்போது இந்த இறைவனை பார்க்கணுன்னா எங்கடா பார்க்கணுன்னா குரு மத்தியில் பார்க்கணுன்றான்ற. இப்படி பார்க்கலன்னா நீ என்ன ஆவேன்றாரு. எஞ்சான் உடம்படியோ 72 வயலடி, பஞ்சாக்கர 5 பட்டணமும் தான் 2, அஞ்சாமல் பேசுகின்றாய் அக்னிக்குள் தான் பாய்ந்து, நெஞ்சாரன் இல்லாமல் என் கண்ணம்மா நிலை கடந்து வாடுறேன்றார். இதை பிடிக்க முடியலம்மா, என்ன ரொம்ப கஷ்டப்படுறேன் நான். நீயாவது ஏதாவது ஒரு இறக்கப்பட்டு எனக்கு பிடிக்கிறதுக்கு வழி சொல்லுமா, இல்லைன்னா நான் வீணாக போயிடுவேன்னம்மா. நான் வீணாக போகிறதுக்கம்மா பிறந்தேன் அப்படின்ற. அப்போ உடனே அந்தம்மா சொல்கிறாங்க, அடப்பா இது ஒன்றும் கஷ்டம் இல்லைடா, நான் சொல்கிற மாதிரி நீ செய்தீன்னா உனக்கு துன்பம் கிடையாது. அதனால் சொல்கிறாரு, முத்து முகமடியோ முற்றந்தி வீதியிலே 10ஆம் இதழ்பரப்பி பஞ்சனையில் மேல் நிறுத்தி, அத்தையே அடக்கு நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரு என்ன. சாமி கும்பிட்றது எப்படா கொண்டு அந்த மாதிரி கூட்டம் கூட்டி சாமி கும்பிட முடியாதா? சாமியே தெரியாது, கும்மாலமாக தான் இருக்கும் உண்டு. அப்போ எப்படிம்மா சாமி கும்பிட? தனி ரூமுக்கு போயிட்டுறான், உன் மூச்சை அடைக்கிறான். அத்தை அடக்குன்னா மாமியார்கிட்ட போகிறான், முட்டுக்கட்டை தூணும் இருக்க சொத்தெல்லாம் என் மேலே ஏது அப்படின்னு போகிறான். அத்தை அடக்கு, அத்தைன்னா மூச்சை அடக்கு. அதை அடக்கிட்டு பாடுற அந்த குரு மையத்தில் அம்பாள் வந்து நடனம் ஆடுவாடான்றான். அப்போது தெய்வத்தை எப்படி வழிபடணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்ம பகுத்து தெய்வ வழிபாடு நடத்துகிறோமே தவிர உண்மையான தெய்வ வழிபாட்டில் போகிறதில்லை. ஏன்னா உண்மையான தெய்வ வழிபாடு கடினமான கஷ்டம். பகுத்து தெய்வ வழிபாடு சுகம், சந்தோஷம், கூட்டு பிரார்த்தனைகள். ஆனால் தெய்வ வழிபாடு இல்லை, அது மத வழிபாடாக மாறிடும். நீங்கள் பிடிக்கணுங்கிறீங்க, அது நிலையாக நிற்க மாட்டேன், நிற்காது.
அவ்வளோ சீக்கிரம் நின்று போச்சுன்னா உலகத்தில் இருக்கிறவங்களாம் பிடிச்சிடுவாங்க. சிரமப்படணும், அழுவணும், கத்தணும், கதறணும். அதுக்கிட்ட நான் யாரு, நான் எதுக்காக பிறந்தேன், ஏன் பொறுக்கணும், நான் சரி பிறந்துட்டேன், சாகணுமா, நான் எப்படி நான் இதெல்லாம் விட்டுட்டு சாவேன்? அப்போ நான் யார் தான், எதுக்காக தான் வந்தேன், எனக்கு பதில் தெரியல. அதுதான் இந்த பாடம். இந்த பாடத்தை கரெக்டாக பண்ணிங்கன்னா அதுக்கு விடை கிடைக்கும். சொல்லுங்க சாமி, என்ன பாட்டு டீ வருதா இல்லையாப்பா? நம்ம ஆள் சொல்கிறான், ஏங்க வயிறு அப்படியே ஊதுதுங்க, திக்கு திக்கு திக்குன்னு எரியுதுங்க இந்த பாடம் பண்ணான் அப்படின்றான். இது எரியறதுக்கு தானே நான் பாடமே கொடுத்துக்கிறேன் உனக்கு. சொல்லு, இல்லைன்னா நீ இருக்கிற மாதிரி எதுக்கு பாடம் வாங்க? இருக்கிற மாதிரி வீட்லேயே படுத்து நல்லா தூங்கி இருக்கலாமே. திக்கு திக்குன்னு எரியணும், உடம்பெல்லாம் புண்ணு வரணும், கண்ணில் வாயெல்லாம் வெந்து போகணும், கண்ணிலெல்லாம் தண்ணி ஊற்றணும். அதான் இந்த பாடம். ஆனால் இது நிலைச்சு நிற்கணும், மாறிடக்கூடாது. மாறி போச்சுன்னா நான் திருப்பி பழையபடி வந்துடுவேன். அதை சொல்கிறான் அந்த ஆள். எப்படி சொல்கிறேன் பாரு. கொல்லான் உலை போல் கொதிக்குதடி என் வயிறு, நில்லென்று சொன்னால் நிலை நிறுத்த கூடுதில்லை, நில்லென்று சொன்னால் நிலை நிறுத்த கூடினால் கொல்லென்று வந்த யமன் குடிகோவானே. இந்த எரிச்சலுக்குது நெருப்பு, இது அப்பப்போ ஆறி போகுது. கொல்லாம் போல மாதிரி தான் நான் கொளுத்துறேன், ஆனால் அது ஆறி போகுதுப்பா. ஆறி போதால யமன் என்னை தேடி வர்றேன்னு. ஆனால் அது ஆறாமல் நான் எரிஞ்சிங்கன்னா நான் யமன் என்னை பார்த்தோன்னு ஒரே ஓட்டம் ஓடிடுவானேன்றான். அப்போ துருத்தி ஊதிக்கிட்டே இருக்கணும், ஊதிக்கிட்டே இருக்கணும். எப்பவும் போட்டு கொளுத்து. தீயில மட்டும்தான் நீ செய்த புண்ணியமும் பாவமும் அழிஞ்சு போயிடும். நீ சுத்த பிறவி ஆயிடுவ. சுத்த பிறவியானா சுத்த பொருள்ல சேர்ந்துடுவ. இந்த பூமியில உனக்கு ஜனனம் கிடையாது. ஜனனம் இல்லைன்னா மரணம் கிடையாது. இதான் சாமி ஞானம். இப்படி இருக்குது. ஆனால் கடினம், ரொம்ப கஷ்டம் இந்த பாதை. இது மற்ற ஆசிரமங்க மாதிரி உட்காரு, உள்ள போ, மேலே போ. படித்ததுலேயே ஒவ்வொரு வார்த்தைகளை வாசித்து நிறுத்தி நிறுத்தி கொண்டு வந்தால் வேற வேற அர்த்தங்கள். என்ன பண்ணுற சாமி, என்ன பண்ணுறது? அது தனித்தனியாக பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம்தான் சாமி. என்ன பண்ணுறது சாமி? சொல்கிறான், உனக்கு உயிர் மனிதன். உனக்கு உயிர் எங்கன்னு உனக்கு தெரியுமாடா? நீ தானே உயிர் தானே நீ. அப்போ உன் உயிர் எங்குக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கினியா? தெரியுமா உனக்கு எப்போது? இல்லை அப்போ உன்னை பெற்ற அம்மா சொல்லி கொடுத்தாளா? இல்லை உன்னை இப்போ உருவாக்கின தந்தை சொல்லி கொடுத்தானா? இல்லை உன்னை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் சொல்லி கொடுத்தானா? யாராவது சொல்லி கொடுத்தானா உன் உயிர் எது? ஆத்மா வணக்கம் ஐயா. சொல்லுமா. நம்ம மலேசியா திருநாட்டுக்கு நீங்கள் வந்ததில், மலேசியா திருநாட்டுக்கு நீங்கள் வந்ததில் கோடான கோடி நமஸ்காரம். ரொம்ப நன்றிம்மா. உங்களை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். ஐயா. ஒரே ஒரு கேள்வி தான் நான் உங்களுக்கு கேட்கணும். இப்போ நம்ம குடும்பத்தில் நம்ம தாய் தந்தையோ இல்லை நம்ம கணவரோ நம்ம பிள்ளைங்களோ யாராவது இறந்துட்டா 1 வருஷத்துக்கு நீங்கள் அது செய்யக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது, ஏழ்கடல் தாண்டக்கூடாதுலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் அறியாமையில் ஆதியில் சொல்லி வச்சது. நீங்கள் நல்லா யோசனை பண்ணிங்கன்னா தெரியும் உண்மை. அதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு மனுஷனுக்கு பக்குவம் இல்லாத போயிடுச்சு. பக்குவம் இல்லாத வாழ்ந்துட்டீங்க. அதனால் இந்த மாதிரி செயலெல்லாம் இருக்கிறீங்க. ஒரு சாவு நடந்த உடனே என்ன பண்ணுறீங்க? விளக்கு கொளுத்துறீங்க. ஆமாம். இல்லை? ஆமாம். ஊதுவத்தி கொளுத்துறீங்க, கற்பூரம் கொளுத்துறீங்க. இதெல்லாம் செத்து போன பணத்துக்கு செய்தீங்களா, உயிருக்கு செய்தீங்களா? செத்து போன பணத்துக்கு. தீட்டு இருக்கும்போது இந்த விளக்கை கொளுத்தலாமா? நீங்கள் தீட்டு இருக்கும்போது கற்பூரம் கொளுத்தலாமா? தீட்டு இருக்கும்போது ஊதுவத்தி கொளுத்தலாமா? அந்த தீட்டு பணத்தினுடைய காலில் ஊந்து கும்பிடலாமா? இதையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த தீட்டை எடுத்து போய் பொச்சு போட்டு நான் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னா இது மூடத்தனமா இல்லையா? இதை தான் சொல்கிறது மூடத்தனன்றது. அதில் இருந்த தெய்வம் வெளியே போச்சு, போன தெய்வத்துக்கு வழிபட்டீங்க. அந்த தெய்வம் இறைவன் இருந்துட்டு கோவிலில் இருக்கிறான், கோவிலுக்கு போகிறதுல என்ன தவறு இருக்குது? ஒவ்வொரு மனிதனுடைய உடலும் இறைவன் வாழறான். அந்த இறைவன் வாழற வரைக்கும் தான் மனிதன் இங்கே நடமாட்டோம். அந்த இறைவன் அவனை விட்டு வெளியே போனால் இவனுக்கு பேர் போனோன்னு ஆகிடும். அப்படிப்பட்ட இறைவனை வழிபாட்டத்தை கோவிலுக்கு போகிறதுல என்ன தீட்டு இருக்குது? தீட்டுன்றது உடல், அதை பொச்சாச்சு. அதுக்கப்புறம் எங்கே தீட்டுக்குது? மறுநாளே போகலாம் கோவிலுக்கு, தப்பு இல்லை. உலகம் அதைத்தானே ஐயா பேசுது. அதான் உலகம் சொல்கிறது நீயே எடுத்துக்கினே. உனக்குன்னு ஒரு வழியை வகுத்துக்கோ. உலகத்துக்கு உண்மை தெரியாது இருக்கும். உனக்கு உண்மை தெரிஞ்சுன்னா நீ உண்மையான பாதையில் போ.
நீ ஏன் இன்னொருத்தரை பார்க்குற? இன்னொருத்தரை பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியே தேவையில்லையே உனக்கு. நீ போகிறப்ப உலகம் போகிற மாதிரி போகலான்ட்டு. வள்ளுவர் சொல்கிறார், வளத்தலும் மழித்தலும் வேண்டாம், உலகம் பழித்தது அழித்து விடுன்னு. உலகம் என்ன சொல்கிறா? கும்பலில் கூடி பழிச்சின்னு போ. நீ தனியாக போனால் உன்னை கூப்பிட்டு கொட்டுவாங்கன்னு. அந்த மாதிரி போயிடுங்க. இல்லை உலகத்தை எதிர்த்து உனக்கு சரி வழின்னா அதில் போ. தாய் தாப்பன் இருக்கும்போது காலில் வந்து கும்பிட்டுருங்க. அப்பா உன்ன மாதிரி அப்பனே இல்லை, ஏன்னா கோடிக்கணக்கில் எனக்கு செலவு பண்ணிட்டேன். அம்மா உன்ன மாதிரி அம்மாவே இல்லை, எனக்கு யாருமே இந்த மாதிரி சோறு போடலன்ட்டு. ஆனால் செத்த உடனே நாய் இருக்கிற மாதிரி இந்த ஊருக்கு வெளியே போகிறீங்களே, என்ன நியாயம் அது? அப்போ தீட்டு வந்துச்சு, உயிராக இருக்கும்போது தீட்டு இல்லையா? இதெல்லாம் அறியாமல், இதெல்லாம் மூடத்தானம். இதை தான் நான் இல்லை முட்டாள்தானோன்னு சொல்லின்னுக்கிறேன். செத்த மறுநாளே கோவிலுக்கு போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தெய்வத்தை வழிபடல என்ன தப்புக்குது? உள்ளே வாழ்ந்ததும் தெய்வம் தான் மனிதனுக்குள்ள. அதில் என்ன தவறு இருக்குது? அதனால் அது தப்பே கிடையாது. அதுதான் ஐயா கேட்கணும். ரொம்ப சந்தோஷம். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. நான் விக்னேஸ்வரி பத்திகேஃப்லேருந்து வரேன். ஏம்மா? விக்னேஸ்வரி பத்திகேஃப்லேருந்து வரேன். சரி ஐயா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி நான் ஒன்று கேட்கணும். கேளு. ரொம்ப குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும்போது எப்படி புத்திக்கும் மனசுக்கும் ஒரே நிலைப்படுத்தி நம்ம ஒரு முடிவு எடுக்கிறது? நீ ஒரு நிலையே படுத்த முடியாது. ஒரு நிலை படுத்திட்டான்னா கடவுளாயிடுவேன். குழப்பங்கள் இருந்தால் தான் மனுஷனாக இருப்பான். குழப்பத்திலேயே வாழறவன் தான் மனுஷன். குழப்பம் இல்லைன்னா நீ கடவுளாயிடுவேன். மகானுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா, மனுஷன் குழப்பத்திலே வாழ்வான், மகான் குழப்பமில்லாத வாழ்வான். ஏன்னா உண்மை தெரியாத வரைக்கும் அவன் குழப்பத்தில் தான் வாழ்ந்தாகணும். உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா அவன் குழப்பத்திலேருந்து விடுபட்டு வாழ்வான். மகான்கள் இதுதான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சு வாழருவேன், அதனால் அவனுக்கு குழப்பம் இல்லை. மனுஷனுக்கு எது உண்மைன்னு தெரியாது, அதனால் குழப்பத்தில் தான் வாழ்வான். ஆனால் அந்த மாதிரி குழப்பத்திலேருந்து விடுபடணும், அந்த நேரம் அமைதியாக கண்ணை மூடின்னு உட்காந்துடணும். அப்படி அமைதியாக இருக்கும்போது எண்ணங்கள் ரொம்ப அலைமோது வரும். அதை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது. அது அப்படி நீ கட்டுப்படுத்தவே முடியாது. அது பாட்டுக்கு வந்துடும், அது வந்துட்டு போயிடும் உனக்கு. அது வரைக்கும் நீ அமைதியாக இருந்தீன்னா அந்த எண்ணங்கள்லேருந்து விடுபடுவேன். எண்ணத்தை கட்டுப்படுத்தலாம்னு நினச்சின்னா மேலே 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 அதிகமாக ஏற்படுமே தவிர குறையவே குறையாது. அப்புறம்யா புத்தி சொல்கிறதும் மனசு சொல்றது எப்படி பிரித்தா பகிர்த்தாவே? புத்தின்றது எது, மனசுன்றது எது? அதுதான் தெரியல ஐயா. தெரியாது. எப்படி கேட்குற? புத்தி ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, புத்தியோடு பேசு, ஒரு சில பேர் மனசு தொட்டு பேசுன்னு சொல்கிறாங்க. அதம்மா சொல்கிறாங்க, நீ சொல்லலை, உனக்கு தெரியல. இப்போ அதுதான் ஊரில் சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கினா இப்படி தான் குழப்பம் தான் வரும் உனக்கு. இப்படித்தான் ஸ்பீச்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாம்மா, அவர் பேசுனது இவர் பேசுனது அவங்க சொன்னது இவங்க சொன்னது மொத்தத்தையும் சேர்த்துக்கினா குழப்பம்தான் வரும். இதுதான் சொன்னேன். அஞ்ஞானிக்கும் மெஞ்ஞானிக்கும் என்ன வித்தியாசம்னா, மற்றவன் சொல்கிறதெல்லாம் எடுக்க மாட்டான், இவனுக்கு எது முடிவோ அது எடுப்பான், அப்போ குழப்பம் இருக்காது. இது எல்லாத்தையும் சேர்த்துக்கினா குழப்பம்தான் வரும். மனசுன்ற பொருள் கூட சித்தம், புத்தி, அகங்காரம், மனம் 4 பொருள் சேர்ந்து தான் வேலை செய்யுது. இதில் மனசு தான் ஒரு பெரிய குரு, மீதி 3 பேரும் அடியாட்கள் தான். இந்த அடியாட்களில் புத்தி என்ன சொல்லுது, அதை போகிறாங்களே அந்த அம்மா நிறைய பணம் எடுத்து போடுறாங்க, அது இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. சித்தம் சொல்லுது இதெல்லாம் வேணாம், அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படாத, ஆபத்து வரும் அப்படின்னு சித்தம் சொல்லுது. அகங்காரம் சொல்லுது நீ எடுத்துன்னு வரியா இல்லை நான் போய் எடுத்துன்னு வந்துட்டா அப்படின்னு அகங்காரம் போய் பிடிங்கின்னு வந்துடுது. அப்போது புத்தி சொல்லுது அறிவு ஐடியா சொல்லுது, சித்தம் சொல்லுது நல்ல அறிவை சொல்லுது, வானா இதெல்லாம் வம்பு வரும்ன்ட்டு. அகங்காரம் என்ன பண்ணுது, நான் செய்கிறேன்னு போய் செய்து செய்து போட்டு உதயம் பார்த்து தப்பிச்சுக்கின்னு ஓடியாருது. அதே நேரத்தில் அகங்காரம் என்ன பண்ணுது, இன்னொருத்தருக்கு நல்லதை செய்யலாம் அப்படின்ட்டு புத்தி சொல்கிறது நமக்கு எதுக்கு அந்த வம்பு அப்படின்ட்டு. இல்லை அது செய்தான் ஆகணும், நல்லதையும் செய்யும். அப்போ அகங்காரத்தினுடைய நிலை இருநிலை, நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். தீமை செய்யும்போது தீமைக்கு ஏற்ற பலனை அதை அனுபவிக்கும், அகங்காரம் செய்யும்போது அது நல்லது செய்யும்போது அதுக்கேற்ற பலனையும் அனுபவிக்கும். ஆனால் இதில் எதுவும் மனம் சம்மந்தப்படலை, இது 3 சேர்ந்து தான் செய்தது. ஆனால் இந்த 3னுடைய செயல்பாடுனுடைய அடிப்படை மனம் இருக்கத்தால் தான் இருக்குது. அதனால தான் ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறேன், அகங்காரத்தை அழிச்சிடணும். அகங்காரம் ஆயிடுச்சுன்னா புத்திக்கும் சித்தத்துக்கும் வேலை இல்லைங்க. அப்போ மனம் இங்கே இருக்காது. ஏன்னா அடியாட்கள் மாதிரி 3 பேரும் மனம் எந்த வேலைக்கும் போகிறதில்ல, இது சொல்லுது, அவங்க 3 பேர் செய்கிறாங்க. ஆனால் சுமை யாருக்கு பேர் யாருக்கு, மனசுக்கு.
அப்போது இந்த 3 பேரை கொன்னுடுன்றான். இந்த 3 பேர் சித்தம், புத்தி, அகங்காரம். இந்த 3 பேரை கொண்டுட்டீங்கன்னா மனத்துக்கு அங்கே வேலை இல்லை. ஏன்னா அவ்வளோ தவறுகளை செய்துட்டு இருக்குது. அது அடிபட்டு சாவுன்னு அதுக்கு தெரியும். அப்போ அது என்ன பண்ண, ஊரை விட்டு கிளம்பிடும். அது எங்கேருந்து பிறந்ததோ அங்கே போய் சேர்ந்துடும். அது இங்கே செயல் இருக்காது. ஆன்மாவிலேருந்து பிறந்தது மனம், ஆன்மாவோடு போய் சேரும்போது இங்கே செயல் இல்லை. அப்போ குழப்பம் இல்லை. இப்போ இதை செய்யணுன்னாக்கா நீ தொழில் செய்ய முடியாது. இதை செய்யணுன்னா நீ குடும்பம் நடத்த முடியாது. இதை செய்யணுன்னா உன் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாது. அப்போ இந்த குழப்பங்கள்லாம் இருந்தால் தான் இந்த செயலெல்லாம் உன்னால் செய்ய முடியும். அதனால் குழப்பத்தில் வாழறோம் அஞ்ஞானி, குழப்பத்தை விட்டு நீங்கி வாழணும் மெஞ்ஞானி. ஐயா, அப்புறம் ஒன்றுன்னு கேள்வி, குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியமா? குலதெய்வன்றது எது? குலதெய்வம் அதுனா கொலை பண்ணினுக்குதா இல்லை உங்கள் குலத்தை காப்பாற்றுதா? குலகுலமாக கும்பிட்டு வந்த அது எப்படிம்மா? இது எப்படி கும்பிடாட்டி சாமி கூட்டமா? எல்லாரும் செத்து போகிறேன்னு. அப்போ குலதெய்வத்தை கும்பிட்டவன்லாம் சாவறான், எந்த தெய்வத்தையும் கும்பிடாதவனும் செத்து போகிறான். அப்போ எது தான் தன்னை காப்பாற்றுது? எந்த தெய்வமும் இல்லைன்றவனும் 100 வயசு வரைக்கும் இருக்கிறான், தெய்வம் இருக்குதுன்றவனும் வரைக்கும் 100 வயசு. இப்போ எது அவனை காப்பாற்றுச்சு? தமிழ்நாட்டில் 100 வயசு 98 வயசு வரைக்கும் கலைஞர் வாழ்ந்தார், கடவுளே இல்லைன்னாரு. ராஜாஜி கடவுள் இருக்குதுன்னார், 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். இவங்க 2 பேரும் எது காப்பாற்றுச்சு? கடவுளா, குலதெய்வமா, சாப்பாடுமா? சாப்பாடு காப்பாற்றுச்சு. அதுதான் தெய்வம். ஒரு குலத்துக்கு சோறு பசி இல்லாத இருந்தால் அதுதான் குலதெய்வம். வேறு தெய்வம்லாம் சும்மா கற்பனை தெய்வம் தான். குலதெய்வம்ன்றது யாரோ மூதாதையார் செத்து போயிட்டாங்க, அவங்கள குலதெய்வம் அவங்க இருக்கிறாங்களா இங்கே? அவங்க பிறந்து வளர்ந்துட்டு எங்கேயோ வாழ்ந்துன்னுக்குறாங்க. இது முன்னோருங்க இந்த வழிபாடுகளை வச்சது காரணம் என்னன்னா, உழைப்பு கிடையாது, உழைப்பு ஜாஸ்தி. அப்போ ஓய்வு கிடையாது. இந்த ஓய்வு மனுஷனுக்கு இல்லாத ஓயாமல் உழைக்கிறான். அப்போ இவனுக்கு ஏதாவது ஒரு வழிகளை வகுத்தா தான் இந்த நாள்கள்லாம் ஓய்வு எடுப்பான். அவன் குழந்தை குட்டியோடு இருப்பான், அவன் கணவன் மனைவியோடு இருப்பான், அவன் தாய் தந்தையோடு இருப்பான் அப்படின்னு இதையெல்லாம் வகுத்தான். ஆனால் இப்போ வேலையே கிடையாது. இப்போ போய் எங்கே குலதெய்வம் கும்பிட்டுங்கிறது, கோத்திர தெய்வம் கும்பிட்டுங்கிறது சொல்லு. ஒரு தெய்வ வழிபாடு, அது வள்ளலார் ரொம்ப அழகாக சொல்ல, சிறு தெய்வ வழிபாடு கூடாது, ஒரு தெய்வ வழிபாடே உண்மைன்னு வரும். இயற்கையில் இருக்கிறது ஒரே ஒரு தெய்வம் உலகத்தில், அது சிவம். சிவம்னா என்ன? ஏதோ என் வீட்டு தெய்வம் உன் வீட்டு தெய்வம்லாம் கிடையாது. அது ஒரு பேர் ஒளி. ஒளியும் ஓசையுமாகுது. ஓசைன்றது ஆணாக இருக்குது, ஒளின்றது பெண்ணாகுது. இதுதான் சக்தி, சிவம் என்றோம். அதே ஒளியும் ஓசையுமா சேர்ந்த இந்த உடலில் உயிரும் உடலுமா இருக்குது. இதுவும் 2ஆக தாங்குது. 2ஆக இருந்தால் தான் ஏக்கம், 1ஆ இருந்தால் ஏக்கம் இல்லைம்மா. ஓ கடைசியாக ஒரு கேள்வி. நாங்கள் பொம்பளைங்க கோயிலுக்கு போகிறப்ப கீழே உளுந்து கும்பிடலாமா கோயிலில்? அதாவது தரையில் படலாம்? ஆமாம், கண்டிப்பாக கும்பிடணும். ஏன்னா கும்பிட்றது நிறைய பேர், நான் பல முறை சொல்கிறேன், நீட்டாக படுக்காதீங்க வந்து, அப்படி கும்பிடக்கூடாது. புட்டம் மேலே இருக்கணும், தலை தரையில் இருக்கணும். அப்படி தான் தெய்வ வழிபாடு பண்ணணும். நேராக போய் பட்டு நான் சாஸ்தாங்கமாக ஊந்தேன்னா ஒரு பயனும் கிடையாதுன்னு. அது ஏன் அப்படி கும்பிட சொல்கிறோம் அப்படின்னா, விந்து சக்தின்ற விந்து இடுப்பில் இருக்குது, சிவம் என்ற ஓசை ஆன்மா தலையில் இருக்குது. இது 2ம் சேரணும். இது நியூட்ரல் பேஸ் மாதிரி. இது சிவம் வந்து பேஸ் மாதிரி, சக்தி வந்து நியூட்ரல் மாதிரி. இது 2ம் சேரும்போது தான் மனித நிலை ஒழுங்காக இருக்கும். அதனால் இப்படி சாஞ்சி கும்பிடும்போது இது 2ம் சந்திக்கும், நிமிரும் போது அது பிரியும். அப்போ மனிதன் நல்ல அறிவோடு வாழ்வான். அதனால் அப்படி கும்பிட வச்சது. அதை விட்டு போட்டு நீ போய் இந்த நேராக சாமியாண்ட நான் பட்டுக்கினேன், என்ன பட்டு தூங்கத்துக்கு போனேன், அது தெரியாமல் அது மாதிரி பழக்கம் பண்ணிட்டாங்க. இங்கே கூட நேராக வந்து படுத்துப்பாங்க காலாண்ட. ஐயோயோ இது என்ன கொடுமைடான்னு நினச்சிக்கிது. நான் என்ன பண்ணுறது? உங்கள் காலை தொட்டு கும்பிடலாமா என்ன? உங்கள் காலை தொட்டு என் காலை தொட்டு கும்பிட்டீங்கன்னா வரப்போகுது. உங்கள் அப்பா அம்மா காலை தொட்டு கும்பிட்டீங்கன்னா உனக்கு புண்ணியம் வரும். இல்லை, ஒரு என் காலை தொட்டு கும்பிட்டு ஒன்றுமே இல்லை. அப்பா அம்மா காலை தொட்டு கும்பிடுவேன். என்னன்னா ஒரு சில பேர் வந்து காலை தொட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட ஆறாவ் வந்து பிரிஞ்சு போயிடும், உயிர். அப்போ நீ கேள்விப்பட்டிருக்கேன். அதனால எதுவும் தெரியாது, எதுவும் பிரிஞ்ச அதாவது இருக்கிற இடத்துல தான் அதாவது இருக்கும். ஆனால் நினைவுகள், உன் தாய் தகப்பனை நீ கும்பிடும் போது என் பொண்ணு நல்லா இருக்கணும்,
இந்த ஊர்லேயே என் பொண்ணு தான் பணக்காட்சியாக இருக்கணும், இந்த ஊர்லேயே என் பொண்ணு தான் நிம்மதியாக இருக்கணும்னு தாய் தாப்பன் வாழ்த்துவாங்க. அப்போ நல்லா இருப்ப நீ. என்கிட்ட என் காலில் ஊந்தினா உலகத்தோட கும்பலில் கோயந்தாக போடும். அதனால் என் காலில் ஊந்தோட உங்கள் அப்பா அம்மா காலில் வந்து கும்பிடும். சாப்பிடாம பிறப்பனா இல்லை அசைவம் சாப்பிட்ற மாதிரி பிறப்பனா, சைவம் சாப்பிட்ற மாதிரி பிறப்பனா? இப்போ நான் அசைவம் சாப்பிட்றதே கிடையாது, சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்றதே கிடையாது. சரி, அடுத்த ஜென்மம் பண்ணி இருந்தால் சைவமாக பிறப்பனா இல்லை அசைவம் சாப்பிட்ற ஜென்மத்துக்கு நீ எங்கே பிறக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி வாழ போகிற. பிறப்புக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி தானே வாழ்க்கை. நீ ஒரு பிராமண வீட்டில் அடுத்த பிறப்பில் பிறந்து போட்டு நான் அசைவம் சாப்பிட போகிறேன்னா போடுவானே. அதே ஒரு காலனியில் பிறந்துட்டுட்டே நான் சைவம் தாண்டா சாப்பிடுவேன்னா உன்னை தேத்தி போடுவான். அதனால் நீ எங்கே பிறக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி உன் வாழ்க்கை. அதனால் பிறப்பு சுத்த பிறப்பாக இருக்கட்டும். நன்றி. நான் அசைவம் சாப்பிட்றேன்னா சைவம் சாப்பிட்றேன்னான்றதே பிரச்சனை இல்லை. இறைவா நான் உன்னை அடைவுனா அதுக்கு என்ன செய்யணும்னு அதை யோசிங்க. இப்போ எதை சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? தின்னன் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். யார் அவர்? அவர் தான் கண்ணப்பன். தின்னன் தான் கண்ணப்பன். கண்ணை கொடுத்தாரு. அவர் சிவபெருமானுக்கே வந்து அசைவம் தான் போட்டு பூஜை பண்ணார். காரணம் என்ன? அசைவமா சைவமான்றது அவருக்கு தெரியாது. ஆனால் நமக்கு அசைவம் சைவம் தெரியும். ஏன்னா நமக்கு மனம் இருக்குது, அவருக்கு மனம் இல்லை. அதனால் அசைவம் சைவம் தெரியாத டெய்லி பண்ணி காட்டு பண்ணி அடிச்சு எடுத்துன்னு வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு மோட்சம் கிடச்சது முன்னாடி. காரணம் மனமில்லாத நிலையை உண்டாக்குங்க. நீ அசைவம் சாப்பிட்றியா சைவம் சாப்பிட்றியான்றதே முக்கியம் கிடையாது. மனசில் வேற்றுமை இல்லாத உண்டாக்கிங்க, மனசை சூர் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஞானத்துக்காக தான். நீ எதை சாப்பிட்றன்றத முக்கியம் கிடையாது. பெருமாளுக்கு நிற்கிறோன்னு அர்த்தம், ஊரை ஏமாற்றி நிற்கிறோன்னு அர்த்தம். பார்த்து இப்போ கட்சி கொடி இருக்குது, ஒரு கொடி 3 வர்ணம் போட்டான், பச்சை சிவப்பு மஞ்சள் போட்டுக்கணும். அவன் ஒரு கட்சி வச்சுக்கிறான். ஒரு கட்சி 2 வர்ணம். இதில் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தங்குது? வேறுபாடு தெரியுது. வேறுபாடு தெரியறதுக்கு தான் இவன் ஒருத்தன் நாமத்தை போட்டுக்கணும், ஒருத்தன் பட்டியை போட்டுக்கணும். மொத்தத்தில் எல்லாம் சேர்ந்து ஊரை ஏமாற்றி நிற்கிறோம். உண்மையான பக்தி பண்ணுறது கிடையாது. ஏன்னா உண்மையான பக்தி பண்ணுறவனுக்கு வேறுபாடு கிடையாது. நீ நாமமாவது போட்டுக்கோ, பட்டையாவது போட்டுக்கோ. ஒரு ஐயர் சிதம்பரம் பக்கம் ஓரம் போகிறாரு. சிதம்பரம் கோவிலில் மேலே காக்கா உட்காந்து ஒரு கல்லை தள்ளி பிடிச்சி கோபுரத்துலேருந்து அந்த கல் போயின்னு இந்த ஐயர் தலையில் வந்து மண்டை உடஞ்சி போச்சு. மண்டை உடஞ்சி ரத்தம் ஊற்றுது. நிமிர்ந்து பார்த்தா காக்கா உட்காந்துங்குது. அப்போ என்ன பண்ணணும்? மண்டை உடஞ்சி போச்சு, காக்காவை தானே திட்டணும். ஐயர் என்ன சொல்கிறாரு? பார்த்தா ஸ்ரீரங்கத்து காக்காவா? அது ஸ்ரீரங்கத்து காக்காவே சிவன் கோயிலில் நல்லா இடிச்சு தள்ளுன்றோம். அப்போது தெய்வத்தில் வேற்றுமையை காட்டுறதுக்கு தான் இதெல்லாம் வச்சுருக்குது. தெய்வத்தில் வேற்றுமையே கிடையாது. உலகத்தில் ஒரு கடவுள் தான். ஜாதிக்கு ஒரு கடவுள், மதத்துக்கு ஒரு கடவுள்லாம் கிடையாது. மத வழிபாடு பண்ணுறவனுக்கு கடவுள் கிடையாது. என்ன மதத்தை தாண்டி கடவுள் வழிபாடு பண்ணணும். அது கூட பட்டை போடுறவனாக இருந்தாலும் சரி, நாமம் போடுறவனாக இருந்தாலும் சரி, இவனை 3 கோடை போட்டான், அவனும் 3 கோடை போட்டான். இவனும் குங்கத்தை வச்சான், அவனும் சகுப்பை வச்சுக்கினான். காரணம் என்னன்னா இடைகலை பிங்கலை ஒரு நிறம், அதை நடுவில் ஒரு அக்னி கலை சகுப்பு நிறம். அதனால் இவன் வள்ளியை போட்டான், 2 ஓரம் வள்ளியை போட்டு நடுவில் சிவப்பை போட்டு விட்டான். 2 வலை ஓடிங்குதுரா, நடுவில் அக்கினி கலையும் ஓடிங்குதுரா. இது 3 ஒன்று சேர்ந்ததுன்னா ஞானம் வருண்டான்னு காட்டுறதுக்காக அடையாளம் போட்டு காட்டினான் நாமத்தை. ஆத்மநகசாமி. மனத்தினில் ஒடுங்கி மாயை எல்லாம் நீங்கி தூய ஒளி கிளம்பி என் துன்பம் எல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேரவும் அருள் புரிய வேண்டும். அன்பே சிவம் மனமே குரு. ஓம் நமச்சிவாய. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமி திருவடிகள் சரணம் சரணம் சரணம். சாமி, ஒரு அழுக்கணி சித்தர் பாட்டில் ஒரு டவுட் சாமி. கொல்லன் உலை போலே கொதிக்குதடி என் வயிறு, கொல்லன் உலை போலே கொதிக்குதடி என் வயிறு, நில்லென்று சொன்னால் நிலை நிறுத்த கூடவில்லை, நில்லென்று வந்த யமன் நிலை நிறுத்த வல்லார்க்கு, கொல்லென்று வந்த யமன் குடி போவானே என் கண்ணம்மா என் கண்ணம்மான். இதுல இருந்து கண்ணம்மான்னு எதை சாமி சொல்றாங்க? பிராண காத்து சொல்றாங்களா இல்ல குண்டலினி சக்தி சொல்றாரா?
இந்த பாடம் பண்ணுறாங்கல்ல, பாடம் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, வாய் வெந்து போகுது, தொண்டெல்லாம் புண்ணாகி போச்சு, வயிறு எல்லாம் எதுவும் சாப்பிட முடியல, எரிச்சல் எடுக்குது அப்படின்னு. அப்படி நெருப்பு மாதிரி கொதிக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா அந்த சூடு ஏறிடும். அந்த சூட்டில் அந்த மாதிரி வரும். அந்த சூட்டில் வர்றதை அது அப்படியே நிலச்சி நிற்கிறது இல்லை. ஏன்னா இவங்க இதை இந்த மாதிரி வந்த உடனே பயந்து போய் மோர் குடிக்கிறது, கீரை சாப்பிட்றது, ஜூஸ் சாப்பிட்றது, மாத்திரை போட்டுக்கிறது, இது மாதிரிலாம் போட்டு அந்த சூட்டை குறைச்சிடுவாங்க. குறைச்ச உடனே நார்மலாக எப்போ இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஒன்றும் மாற்றம் இருக்காது இருந்ததில்லை. அதை அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ நான் கொல்ல மாதிரி கொதிக்க வைக்கிறேன் என் வயிற்ற, ஆனால் அது நிலையாக நிற்க மாட்டேங்குது, அப்பப்போ தணிஞ்சு போகுது. அது நிலையாக நின்று எரிஞ்சதுன்னா யமன் என்னை தேடி வரமாட்டான்னு, இது அணைஞ்சி போடுறதால யமன் இல்லை என்னை தேடின்னு வரான் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால சொல்கிறார், கொல்லான் உலை போல் கொதிக்குதடி என் வயிறு, நல்லா கொதிக்க வைக்குது, ஆனால் அது நிற்கல, தணிஞ்சு போகுது அப்படின்றார். அதனால் அந்த பாடலில் சொல்கிறாரு, அது மாதிரி நிற்கணும், அது நின்னா யம பயமே இல்லை அப்படின்றார். அந்த கண்ணம்மான்றது எதை சாமி குறிப்பிடுறது? எப்போ அதை ஃபுல்லாகவே பாடல் ஃபுல்லாகவே கண்ணம்மான்ற அர்த்தம். பாடம் பண்ணதானே எவன் பாடம் பண்ணுறவங்கிறான். இங்கேருந்து உபதேசம் வாங்கின்னு போனான்னா வீட்டுக்கு போனவொன்னே அரை மணி நேரம் பண்ண மாட்டேன்றான். அதனால் அவனுக்கு எங்கேருந்து அது வரும்? ஞானி, அவர் ஞானிங்க, இவர் ஞானிங்கன்னு சொல்கிறோம். எப்படி அவர் ஞானியானார், எவ்வளோ சிரமப்பட்டார், அவர் எவ்வளோ இழந்திருப்பாருன்னு அதை மட்டும் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அவருக்கு ஞானி ஆனாருன்னு சொன்னால் அவர் வாழ்நாள் ஃபுல்லாக பணம் சேர்க்கறதில்ல, வீட்டு சொந்த பந்தத்தை பார்க்கறதில்ல, எதையும் பார்க்காம அவர் கடவுளே கதின்னு அந்த இதில் இருக்கும்போது அவர் மகான் ஆனார். நம்ம இங்கேருந்து போன உடனே வீட்டுக்கு போனோடனே பொண்டாட்டி எதிர வந்து நின்ன உடனே எல்லாத்தையும் மறந்து போயிட்டுருமே. எங்கள் குரு சொன்னது, பாடம் பண்ணது எல்லாமே போயிடுது. அப்புறம் எங்கேருந்து நம்ம ஞானி ஆகிறது? கொல்லாம் ஓலை மாதிரி கொதிக்குது. வாழைப்பழம் துண்ணா வாய் நோவு தான், அதனால் தாழைப்பழம் துண்ணு சாவு வருதான். வாழைப்பழம் துண்ணா வாய் நோவு தான், அவன் எவ்வளோ பேர் பைத்தியக்காரனாக இருப்பான். வாழைப்பழம்னா என்னது? அதாவது உங்கள் அழுக்கணி சித்தர் தான் சொல்கிறாரு, வாழை பழம் தின்றால் வாய் நோக்கும் என்று சொல்லி தாழை பழம் தின்று சாவு எனக்கு வந்தது அப்படின்றது. அப்போ ஏன் நீ தாழைப்பழம் சாப்பிட்ற, சாவு வருதுன்னு தெரிஞ்சிருந்து அப்படின்னாக்கா இவனுக்கு வாய் நோவுது, அதனால் அதை சாப்பிட்றன்றது. தாழைப்பழம் வாழைப்பழம்ன்றது யோகம், இப்போ நம்ம சொல்லி கொடுக்குறது. தாழைப்பழம்ன்றது பக்தி. நோவாத போகிறான், ஒரு மாற்றமும் இல்லை உடம்புல. இது அப்படி இல்லையா, வாய் வந்த போது கண் வந்த போது இந்த மாதிரி எல்லாம் வருது, அதனால் இது நோவுது எனக்கு அப்படின்ட்டு விட்டுடுறோம். அதனால் சாவு வருதுன்றோம். அதனால் நம்ம இங்கே என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை கண்டினியூவாக வீட்டில் ஒரு 2 மணி நேரமாவது நீ சாப்பிட்றியோ வேலைக்கு போகலையோ 2 மணி நேரமாவது அதை செய்யணும். உனக்காக செய், நீ யாருக்காகவும் செய்ய வேணாம். நீ செய்யறது எனக்காக இல்லை, உன் குடும்பத்துக்காக இல்லை, உனக்காக செய்யணுங்கிற அதை செய்ய மாட்டேன்றீங்களே, அப்புறம் என்ன பண்ணுறது? அதனால் வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. முத்து முகமடியோ முற்றந்தி வீதியிலே 10ஆம் எதிர்பரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடுக்கு நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாருன்றாரு. எங்கே பார்க்கறது? அங்கே பார்க்க முடியலையே. பொண்டாட்டிக்கு பட்டுப்பாடு எல்லாம் எடுத்துன்னு வந்து கட்டிட்டு பார்த்துன்னுக்குறோம். இந்த மாதிரி நம்ம மனநிலையை மாற்றினால தான் ஞானத்தில் போக முடியும். நம்ம மனநிலை மாறாமல் ஞானத்தில் போக முடியாது யாராலையும். உடல் மீது வைக்கும் பற்றை உயிர் மீது வைப்பதில்லையே, ஏன் சுவாமி? எப்பவுமே ஒரு பொருள் அடையாளம் இருந்தால்தான் நம்பிக்கை வரும். அடையாளம் இல்லாத பொருள் இருக்குதுன்னா நம்ப மாட்டேன். நீ காட்டுன்னு எல்லா பொருளையும் காட்ட முடியாது. எல்லா பொருளுக்கும் அடையாளம் கிடையாது. சில பொருளை காட்ட முடியும், சில பொருளுக்கு அடையாளம் உண்டு. அது மாதிரி உடலுன்ற உருவத்துக்கு அடையாளம் உண்டு, உயிரின்ற பிராணனுக்கு அடையாளம் கிடையாது. அப்போது அடையாளம் இல்லாத பொருள் மேலே மனம் தாவலை. இப்போது யாருன்னா போகிறோம், என் உடம்பு நல்லா இருக்குது, என்னால் என்ன முடியும் அப்படின்றான். எது வச்சு முடியும்னு சொல்கிறான்? உடல் மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் வருது, உடல் பலம் மட்டும்தான் ஞாபகம் வருது, உடல் அடையாளம் மட்டும்தான் ஞாபகம் வருது. அதனால் இந்த உடலை வச்சு என்னால் எல்லாம் முடியும்ன்றான். அதே ஒரு பணம் பத்தும் கிடக்குது இல்லையா, அது சொல்லுமா என்னால் முடியும்னுட்டு? ஏன் முடியும்னு சொல்லலை?
அப்போ எது சொல்லிச்சுன்னு சிந்திக்கிறேன்னா இவன் சிந்திக்கவே இல்லை. உள்ளே இருக்கிற பொருள் இல்லைன்னா இந்த உடல் ஒத்த பைசாக்கு உதவாது. அப்போ இவ்வளவுக்கும் அடிப்படை. இப்போ ஒரு குழந்தை பிறகுது, 1 வயசுல செத்து போகுது, 5 வயசுல செத்து போகுது, 50 வயசுல செத்து போகுது. ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு தாயும் தகப்பனும் எவ்வளோ பதறி போடுறாங்க, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. ஆனால் காப்பாற்ற முடியல. தூக்கின்னு ஓடுறான் டாக்டர்கிட்ட. டாக்டர் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறான், காப்பாற்ற முடியல, செத்து போகுது. அப்போது எது இருந்தால் காப்பாற்றலாம், எது இல்லைன்னா காப்பாற்ற முடியாதுன்னு யோசிக்கல, செத்து போச்சுங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடுவான். உள்ளே இருக்கிற பொருள் நீக்கிற வரைக்கும் தான் உனக்கு எந்த டாக்டர் வைத்தியமும் செல்லும். உள்ளே இருக்கிற பொருள் வெளியே போகணுன்னு மனுச்சு சொன்னால் எந்த டாக்டராலையும் காப்பாற்ற முடியாது, எந்த தாய் தகப்பனாலையும் காப்பாற்ற முடியாது. அப்போது நம்மளை காப்பாற்றுறது தாய் தகப்பன் இல்லை, நம்மளை காப்பாற்றுறது டாக்டர் இல்லை, நம்மளை காப்பாற்றுறது நமக்குள்ளே இருக்கிற உயிர் நம்மளை இயக்கிக்கின்னு இருக்குது. அது இயக்கிற வரைக்கும் நம்ம ஏங்கிக்கின்னு இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சதுன்னா உள்முகமாக அவன் பார்ப்பான், உயிரை நினைப்பான். அதை புரியாத வரைக்கும் அவன் உடலை மட்டும்தான் நினைப்பான். அப்போது புறத்தில் இருக்கிற பொருள் அடையாள பொருள், அகத்தில் இருக்கிற பொருள் அடையாளமற்ற பொருள். அடையாளமற்ற பொருளை அவன் அறிய முடியல. அறிய முடியாதால் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை, இல்லையா? இப்போ பக்தி பண்ணுறோம், கோயிலில் எந்த சிலையும் வைக்காம இது சாமி கும்பிடுவேன்னா குழந்தைங்க ஒத்துக்குமா? ஒத்துக்குமா? ஒத்துக்காது. ஆனால் சாமி இன்னும் அங்கே இருக்குது. அப்போது ஒரு உருவம் இருந்தால்தான் இதுதான் சாமி, இது நம்மளோட உயர்ந்தது, இது நம்மளை காப்பாற்றுது அப்படின்னு சொன்னால் தான் அந்த குழந்தைங்க கும்பிடும். அப்போ என்ன தேவைப்படுது? அடையாளம் தேவைப்படுது. இந்த அடையாளம்ன்றது எது வரைக்கும் தேவைப்படணும் அப்படின்னா ஒரு 30 வயசு வரைக்கும் தேவைப்படணும் அடையாளம். இந்த 30 வயசை கடந்த உடனே அடையாளமற்ற பொருளை தேடிக்கணும். அவன்தான் சரியான சிந்தனையாளன் பேர். ஏன்னா சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு 4 பதங்கள் வச்சுருக்குது. அறியாமல் காலத்தில் இது கடவுள்னா கடவுள் கும்பிடணும். அதுக்கப்புறம் இது கடவுள் நம்மக்கிட்ட பேசவே இல்லையே, அப்போ இதுக்கு வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். அப்போ அந்த சாமிக்கு ஒரு பேர் இருக்குது, அந்த பேரை சொல்லி பாடணும். சரி, பாடியும் அது பேசலையே, அப்போ வேறு ஏதோ மகான்கள் வழி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் யோகத்துக்கு வரணும். யோகத்தை முடித்தா ஞானத்துக்கு போடலாம், ஞானத்தை முடித்தா கடவுளாண்ட போடலாம். இதுதான் சாமி பேஸ் இதுக்கு. ஆனால் யார் உணர்ந்தான்? உணரலையே. 30 வருஷமாக பேசிங்கிறேன்னே, ஒரு நாள் 2 நாள் பேசலை, 30 வருஷமாக பேசிங்கிறேன். யார் உணர்ந்தான்? சில பேர் உணர்றாங்க, ஆனால் முடியல. காரணம் வாழ்க்கையினுடைய ஓட்டம். அவன் அன்னாட போனாதான் 500 ரூபா சம்பாதிச்சாதான் அவன் சாப்பாடு. அவன் கடவுளை பற்றி சிந்திச்சுன்னு இருந்தான்னா பட்னியாக கிடக்கணும். ஆசை இருக்குது கடவுள் மேலே, ஆனால் அதை செயல்பட முடியல. சில பேரால் எல்லா வசதிகள் இருக்குது, கடவுளே கதி நீ இருக்கலாம், ஆனால் அவன் கடவுளை பற்றி யோசிக்கிறது இல்லை. இப்படி மக்கள் 2 விதமாக இருக்கிறான். அதனால் இறைவனை தேடணும்னா ஒரு வயசு 30 வயசு வரைக்கும் கோயில் குளங்கள் சுற்றணும். 30 வயசுக்கு மேலே எல்லாத்தையும் நிறுத்திட்டு தனக்குள்ளவே கடவுளை தேடணும். அதுதான் சரியான வழி, சரியான சிந்தனையாளன் அர்த்தம். சொல்லுங்க. இப்போ சுவாமி, இப்போ யோக நிலைக்கு பின்னர் தான் ஞான நிலை என்னும்போது, இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய கற்பித்தல் வந்து யோக முறைப்படி நீங்கள் முடிக்கிறீங்க. அதே இதிலேயே தொடர்ந்து ஞானம் அடைகிறதுக்கும் உள்ள வழி உண்டா? அதாவது யோகம் முடிஞ்சவுடனே அது ஞானம் தானாகவே வருதா? யோகம்ன்றது அடங்காத மனசை அடக்கிறது. ஞானம்ன்றது எந்த செயலும் அத்து போகிறது. யோகம்ன்றது செயல்முறைகள், எல்லாத்தையும் செய்து தான் அடக்கணும். இப்போது நீங்கள் ஒரு சாதாரண ஆள், வசதியாக ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்? ஓடி 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 சம்பாதிக்கணும். சம்பாரித்து கோடிக்கணக்கில் வச்சுட்டிங்கன்னா என்ன பண்ணணும்? சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சம்பாரித்து வச்சுக்கிறத சாப்பிட்டுன்னுக்கலாம். ஞானமும் அப்படி தான். யோகம்ன்றது ஓடி ஓடி உடலுக்குள்ளே உழைக்கணும். உழைச்சி சரியான வழியும் தெரிஞ்சு சரியான பொருளையும் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் செயலே கிடையாது, அது மட்டும்தான் பார்த்துக்கணும், எந்த செயலும் கிடையாது.
அப்போது செயல் இல்லாத போது என்ன நிலைன்னா மனமற்ற நிலை அது. அதனால தான் சொன்னான், ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணி இருந்த கோடியோடும். அதனால் இந்த இறைவன்றதை தேடி செத்துவை எவ்வளோன்னு சொல்ல முடியாது. அப்போ எப்படிப்பட்ட நிலையில் ஞானம் கிடைக்கும்? ஞானம் எதுக்காக தேடணும் அப்படின்னா மறுபடியும் பிறக்காத நிலை வேணும். என்ன சாதிச்சோம் இந்த உலகத்தில்? நமக்கு முன்னே இருந்தவன் என்ன சாதித்தான்? ஒன்றும் சாதிக்கலை. பிறந்தான், வளர்ந்தான், சாப்பிட்டான், செத்து போட்டான். ஆடு மாடு கூட அப்படி தான் பிறகுது, வளருது, சாவுது. அப்புறம் உனக்கும் அதுக்கு என்ன புதுமை இருக்குது? புதுமைன்றது என்னன்னா அது சிந்திக்க தெரியாது, உனக்கு சிந்திக்க தெரியும். இந்த சிந்தனை தான் பகுத்தறிவுன்னு பேர். இது சரி, இது தப்பு, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது. அந்த சிந்தனை தான் பகுத்தறிவு. அதை சிந்தித்து இறைவனோடு அந்த எண்ணத்தை கலக்கும் போது தான் நீ ஆன்மீகவாதி ஆகிற. என்கிட்ட 2 பேர் வந்தாங்க, எங்கள் பெரியபாளையத்தா கோயில் கட்டி வச்சுக்கிறாங்களா அவங்க. நாங்கள் ஆன்மீகவாதிங்கன்னாங்க. எப்படி சொல்கிறீங்கன்னு. ஆன்மீகவாதினா பக்தர் நான் யாருன்னு கேட்டேன். எல்லாம் ஒன்று தானேங்கண்ணா. அவ்வளோதான் நீ தெரிஞ்சுக்கினது. நான் உபதேசம் வாங்கணும் வராத என்ன. ஏன்னா உன்னால் இது முடியாது. நீ ஒரு பொருள்கிட்ட மனசை பறி கொடுத்துட்டுக்கிற. நீ அதில் தான் இப்போ நான் எவ்வளோ சொன்னாலும் என் பேச்சை கேட்க மாட்டேன் நீ. அதனால் அதிலே இருங்கன்ட்டு. ஏன்னா ஆன்மீகம்ன்றது வேறு, பக்தின்றது வேறு. ஆன்மீகம்ன்றது உள்ளுக்குள்ளே இறைவனை தேடுறது. பக்தின்றது புறத்தில் கோயில் கோயிலாக திரியுது. அதனால் ஆன்மீகமும் பக்தியும் ஒன்று கிடையாது. யோகம்ன்றது வேறு, ஞானம்ன்றது வேறு. யோகம்ன்றது சம்பாதிக்கிறது, ஞானம்ன்றது சாப்பிட்றது. இப்படி எல்லாத்துலேயும் வேறுபட்டே இருக்குது. ஆனால் அதை நம்ம மனுஷனுங்க அறியல. அதனால் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குரு தேவை அப்படின்னு சொல்கிறாங்களே. குரு இல்லாமல் ஒரு ஞானம்ன்றது கிடைக்காது. வாய்ப்பே கிடையாது. அப்படியாப்பட்ட பட்டினத்தார் பொண்டாட்டி பார்க்குறப்போ புள்ள காது அந்த ஊசியும் கடை வழிக்கு வாராதுக்கான்னு சொல்லிட்டு போயிட்டான். பார்க்குறாரு, பொண்டாட்டியை பார்த்தா ஒரு எலும்பு கூடு மாதிரி தெரியுது. மெத்த மேலே ஏறி ஊரை பார்க்குறாரு, பார்த்தா எல்லாம் கையேந்தி பிச்சை எடுத்துன்னுக்குறான். என்னடா வாழ்வு இது? நம்ம என்னமோ பணக்காரன் கணக்காரன்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னு மொத்தத்தையும் ஆக்கி போட்டு அம்மா கிட்ட சொல்கிறேன், இல்லைம்மா நான் துறவியாக போயிடுவேன். சும்மா துறவியாக போய் உபயோகமத்து போடுவிடா, சிதம்பரம் போ, சிவானந்தா கிட்ட உபதேசம் வாங்கு, அப்போ தான் ஞானப்பாதைக்கு போக முடியும்னு சிவானந்தா கிட்ட போய் உபதேசம் வாங்க சொல்லி அவர் ஞானப்போ. அங்கே சிவானந்தா இதில் என்ன சொல்கிறாங்க, மொத்த துணி அவரு, நீ கோடீஸ்வரன், தங்க தட்டில் கூட சாப்பிட்டுரு, அதெல்லாம் முன்னேற்றோடு முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி திருவோட்டில் தான் நீ சாப்பிட்ணும் இனிமேல் அப்படின்னு திருவோடு கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த திருவோடு பிச்சையை கூட முதல்ல அம்மா கையில் வாங்கணும்னு வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாரு இல்லையா? அப்போ அம்மா எவ்வளோ பெரிய ஞானியாக இருக்கு நம்பாரு. என்னடா நீ ஞானி, நீ ஞானியாக வருவோன்னு பார்த்தா திருவோடோடு வந்து நிற்கிடேடா, என்னடா ஞானி, நீ அரை ஞானி தான்டான்றார். அப்போ புள்ள கேட்குறாரு, என்னம்மா பண்ணுறது, போட்டுட்டாம்மா தரணும். இப்போ நான் சொன்னேன்னு போட்டுடுவேன், நான் அப்படி போன பிறகு தேடி எடுத்துப்பேன் இல்லையா? நீ இன்னொருத்தர் சொல்லி செய்கிற வேலைலாம் அப்படி தானே இருக்கும். நீயா செய்தின்னு திருப்பி தொட மாட்டேன். அதனால் சொல்கிறாங்க அந்த அம்மா, நீயா போடாத, போனாலும் தேடாத அப்படின்ட்டு அந்த அம்மா போயிடுறாங்க. அதோட தான் சுற்றி நடக்கிறாங்க. இப்படிப்பட்ட மகான்கள் எவ்வளோ இன்னல் வாழ்க்கையில், ஊர் பழி எவ்வளோ பழி, அவ்வளோ பழியும் சுமந்து தான் அவன் மகான் ஆனான். சும்மா மகான் என்ன நேரடியாக ஆகிட முடியாது. எந்த கொம்பனாலையும் நம்மளை ஏமாத்தின்னு ஒன்றா உட்காந்துக்கலாம், டான்ஸுக்குன்னு ஆடிக்கின்னு, அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. மகான்ன்றவன் அவன் கொஞ்சம் நெஞ்சம் இன்னல் பட்டவன் கிடையாது. அவன் மரண தருவாய்க்கே போய் வந்தவன் தான். அதே நேரத்தில் மகானுக்கு எந்த மகானாக இருந்தாலும் ஒரு குரு இல்லாத மகானாகவே முடியாது. யாரோ ஒரு குரு அவனுக்கு தொட்டு காட்டணும், அப்போ தான் அவனுக்கு அது வேலை செய்யும். வாழ்க்கை மக்களுக்கும் அதானுங்கய்யா, எல்லாருக்கும். நாங்கள்லாம் ஞானியாக முடியாது, ஆனாலும் ஒரு குருவோட அருள் இருக்கணும். இது நான் இப்போ சில வீடியோக்களில் சொல்லுவேன். இப்போ உனக்கு கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசை வந்துடுச்சு, இது வரைக்கும் இல்லை அந்த ஆசை. இப்போ கோடீஸ்வரன்னா ஆசை வந்துடுச்சு. ஆனால் நீ ஒரே நாளைக்கு சம்பாரிச்சு கோடீஸ்வரன் ஆக முடியுமா? முடியாது. அப்போ நீ என்ன பண்ணணும், அன்னாட சம்பாதிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுன்னு வரணும். சேர்த்துக்கினே என்ன ஒரு நாளைக்கு நீ கோடீஸ்வரன் ஆகிடுவேன். அது மாதிரி இந்த பாதையில் போய்கினே ஒரு பிரிவில் நீ ஞானி ஆகிடுவேன். இதை தான் நான் சொல்லிங்கிறேம்மா.